தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு இனிமைகள் தான், தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அருமையான இந்த ஆசிரியர் தின விழா சிறப்பு பட்டிமன்றத்தை இணைந்து வழங்குகின்ற எஸ்வி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் லிங்கனமணி கல்வி நிறுவனத்தாருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இலக்கிய செல்வர் திரு அன்பு உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, மேடையில் உண்மையிலேயே என்னை விட சிறப்பாக பல்வேறு ஆய்வுகளுக்கு சொந்தக்காரர், மாணவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற வகையில் மாணவர்களோடு கலந்திருக்கக்கூடிய நாடகவியலாளர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு பார்த்திபராஜா அவர்களே, மற்ற 3 பேச்சாளர்கள், தேவகோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இசையை முழுமையாக கற்ற அன்புக்குரிய சகோதரர் தேவகோட்டை ராஜன் அவர்களே, அதே போல அருமையாக அவரும் இந்த பக்கம் 2 இசைக்குயில்கள், இந்த பக்கமும் இசைக்குயில்கள், கேட்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. திண்டுக்கல்லை சேர்ந்த பல்வேறு தொலைக்காட்சிகள் தோன்றி இருக்கக்கூடிய கிலோனா மணிமொழி அவர்களே, அதே போல பட்டுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சரவடி சாதனா அவர்கள், இப்போலாம் அப்படி தான் பேர் வைக்கணும், கலக்கல் சரவடி, முன்னாடியெல்லாம் பேர் வேறு மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் அந்த மண்ணு வண்டி முத்து அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு, இந்த பிளேடு பக்ரி அந்த மாதிரியெல்லாம் இப்போ பேச்சாளர்களுக்கு உனக்கு சொல்லலாமா, இந்த பேச்சாளர்களுக்கு அப்படியெல்லாம் அடைமொழி வந்துருச்சு. அருமையான இசை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் திரு தபேலா கார்த்தி அவர்களே, அன்புக்குரிய ரிதம்பேட் இசைக்கலைஞர் அன்புக்குரிய சகோதரர் திரு சத்யநாராயணன் அவர்களே, கீபோர்டு இசை கலைஞர் அன்புக்குரிய திரு முருகன் அவர்களே, மற்ற யாரும் விட்டு போயிருந்தால் நீங்கள் சீட்டு எழுதி கொடுங்க, நான் பேரை சொல்லிடுறேன். அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அன்புக்குரிய அண்ணன் திரு அன்பு சார்பாகவும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன தவம் செஞ்சோமோ தெரியலை. ஏன் அப்படின்னா, ஆடின காலம் பாடின வாய் நிற்காது. 1.5 வருஷமாக நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். நான் வீட்டில் உட்காந்து வராண்டாவில் செல் அப்படி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் யார்ட்டி அதாவது பட்டிமன்ற வாரத்தில் 2 வந்துடும் பேசுகிறது. அப்படி செல்லை ஸ்டாண்டில் போட்ட உடனே ஒரு ஆள் சொல்லிட்டு போவான், யார் பத்த பிள்ளையோ வராண்டாவில் கறந்து புலம்புறாண்டா அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே அதுலேயும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் தூங்கணும்னு வச்சுங்களேன், தூக்கமும் வராது. ராத்திரி 1:30 மணி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. 1:30 மணிக்கு தான் வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் நல்லா நிம்மதியாக தூங்குகிற நேரம். எனக்கு வாய் நம்மன்னு இருக்கும். மனைவிக்கிட்ட எழுப்பி ஒரு 5 நிமிஷம் பேசுவோம், ஏன்னா ராத்திரி பேசினா தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ பாதி சாமத்தில் எனக்கெல்லாம் என்ன தோணுன்னா, ஒரு நாள் கேட்டே விட்டேன், பாதியில் 1:30 மணிக்கு எழுப்பினேன் என் மனைவியை, தூக்கத்தில் அப்படின்னாங்க. அவங்க எத்தனை நாள் தூக்கமோ தெரியல. என்னப்பா அப்படின்னு, இல்லை எனக்கும் பேசாமல் இருக்க முடியல, நானும் அடக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இருக்க முடியல, என்ன செய்யறது தெரியல, ஒரு 500 ரூபா தர்றேன், என் பேச்சை ஒரு 10 நிமிஷம் கேளே அப்படின்னேன். 1000 ரூபா தர்றேன், வாயை மூட்டிக்கிட்டு படு அப்படின்னாங்க. ஏன்னா அவ்வளவு சிரமம். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னா, பல சேனலில் எங்களை கூட்டு போவாங்க. எப்படி கூட்டு போவாங்க தெரியுமில்ல, நாங்கள் பயங்கரமாக நினச்சிக்கிட்டு போவோம், ஒரு 5000 பேர்கள் அங்கே இருப்பாங்க, நம்ம போய் பேசிடுவோம், எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்ட்டு. அங்கே போனோம்னா மொத்தமே 3 பேர் தான் இருப்பாங்க. நாங்கள் பேச்சாளர்கள் 9 பேர் போவோம். 3 பேர் யாருன்னா 3 கேமராமேன் இருப்பார். அந்த இயக்குனர் எங்கே இருப்பார் நீங்கள் கேட்பீங்க, அவர் டீ சாப்பிட்டு போயிடுவார். இந்த 3 கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் நகைச்சுவைன்னா நம்ம ஆட்கள்லாம் பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அன்றைக்கி இப்படி தான் ஒரு பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒருத்தர் கூட சிரிக்கலை அந்த 3 கேமராமேனும். நானும் எனக்குன்னு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன ஒருத்தர் கூட சிரிக்கலையே, ஏயா 3 பேர் பேசுகிறோமே ஒருத்தர் கூட சிரிக்கலையே அப்படின்னு கேமராமேனை பார்த்து கேட்டேன். அவர் கியா அப்படின்னாரு. அப்போ தான் தெரியும்
ஹிந்தி தெரிஞ்ச 3 பேருக்கு நாங்கள் பேசியிருக்கோம். அப்படியான சூழல்ல உண்மையிலேயே உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய அறிவு நிறைந்த அன்பு நிறைந்த நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள்கள் என்கிற வகையில் உண்மையிலேயே எங்களுடைய கடவுளை 1.5 வருஷம் கழித்து பார்க்குறோம். இடையில நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா கேட்டிருப்போம். இப்போ உண்மையிலேயே ஐயாலாம் செல்வகுமார் ஐயெல்லாம் சொன்னாங்க, அவங்க ரசிச்சிருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ நேராக பார்க்கும்போது தான் நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னொன்று இந்த 1.5 வருஷம் நம்ம பட்ட பாடு இருக்கே, அடே அப்பா. அதுலேயும் முன்னாடியெல்லாம் கை குலுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷம். இப்போ கை குலுக்கணும்னா யாராக இருந்தாலும் அப்படின்னா நம்மளே தனியாக போயிடணும் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் புதுசாக 2 விஷயம் உருவாயிருக்கு. ஒன்று மாஸ்க்கு, இன்னொன்று சானிடைசர். இது 2 இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். அதுலேயும் அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறானே, நல்ல வேலை கடவுள் காதை வாய்க்கு பக்கத்தில் படைச்சிருக்கான். ஏன்யா அப்படின்னா, அதனால தான் கரெக்டாக நம்ம வந்து மாஸ்க்கு மாட்டுறது மாதிரி இருக்குது. ஒருவேளை காதை காலில் படைச்சிருந்தான்னா நம்ம எப்படி மாஸ்க்கு மாட்டுறது? அவன் பிரச்சனை அது மாதிரி. அதே மாதிரி இப்போ சானிடைசர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பெயிண்ட் கம்பெனி முழுக்க சானிடைசருக்கு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து பெயிண்ட் கம்பெனி அன்னைக்கு பெயிண்ட் கம்பெனி தானே காய்ச்சுறாங்கன்னு எங்கள் ஊரில் ஒருத்தன் சொந்தமாக காய்ச்ச ஆரம்பிச்சிட்டான் சானிடைசர்னு. போலீஸ்காரங்க வாடை ஒரு மாதிரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. என்னையா அது ஒரு வாடை சார்? சானிடைசர் காய்ச்சிறேன் சார். சானிடைசர்ன்ற பழ வாடை வருது, ஒரிஜினலாக காய்ச்சிறேன் சார். அந்த சானிடைசர் வெளியில் மட்டும் போட்டுக்கலாம் சார், இந்த சானிடைசர் உள்ளேயும் வரும் சார். அற்புதமாக வேணா நீங்கள் கொஞ்சம் சானிடைசர் போட்டு பாருங்களேன் அப்படிங்கிறான். அது கூட பரவாயில்ல, ஒருத்தன் உடம்பு முழுக்க தேய்க்கிறான் சானிடைசரை வாங்கி. எதுக்குடா அப்படின்னா எந்த வகையிலையும் கொரோனா உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரியான சூழலெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஓரளவு இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் வந்துருமோ. வடிவேல் சொல்கிற மாதிரி தான், வரும் ஆனால் வராது. 3வது வரும்னு ஒரு சில பேர் வேண்டான், வரக்கூடாதுன்னு ஒரு சில பேர் வேண்டான். இந்த சூழலில் தான் இந்த ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் நடக்குது. வந்திருக்கக்கூடியவங்கள் நீங்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய பேச்சாளர்கள் ரசிக்க வைப்பார்கள் என்கிற உத்தரவாதத்தை உங்களிடையே கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை துவங்குகின்றோம். ஒரு நல்ல தலைப்பு, என்றென்றும் மக்களின் மனம் கவர்ந்தது நாட்டுப்புற இசையா அல்லது திரை இசையா என்கிற ஒரு அருமையான தலைப்பு. இதில் 4 பேச்சாளர் பெருமக்கள் வாதிட வந்திருக்கிறார்கள். என்றென்றும் நாட்டுப்புற இசையே மக்கள் மனம் கவர்ந்தது என்று வாதிடுவதற்காக எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த எங்களுடைய முன்னோடி, ஒரே நேரத்தில் 7 புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு பார்த்திபராஜா அவர்கள் உங்களிடையே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்தது எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம். அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், தஞ்சை சோழா பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை சாதனா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை என்றென்றும் மக்கள் மனம் கவர்ந்தது திரை இசையே என்கிற தலைப்பில் வாதிடுவதற்காக ஒரு நூலகர், யார் இதை பேசினால் சரியாக இருக்குமோ அந்த வகையில் ஒரு நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய TR மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜன் போன்றவர்களை தன்னுடைய தொண்டைக்குள் குடிவைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு தேவகோட்டை ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக 2 பேருமே இசை முறையாக கற்றவர்கள், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், பல்வேறு தொலைக்காட்சிகளில் தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரி கிலோனா மணிமொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏம்மா விட்ட இறங்கியே வந்துடும் போல இருக்கே. இப்போ நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். திரை இசை அப்படிங்கிறது நம்ம தினமும் கேட்குறது, அது கேட்காம நம்ம இருக்கவே முடியாது. ரிங்டோனே பல பேர் அப்படி தான் வச்சுருக்கான். சினிமா இல்லாமல் நமக்கு எந்த இதுவும், நீங்கள் ஒரு சந்தோஷமா சினிமா, சோகமா சினிமா, காதலா சினிமா, அதில் இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு நீங்கள் வேண்டிய பாட்டை வேண்டின மாதிரி கேட்கலாம். ஒருத்தன் செல்ஃபோன் அவனுக்கு கால் வருது, எடுக்க மாட்டேன்டா, எடுறா அப்படின்னு. வேணாம் சார், நான் கல்யாணம் ஆகலை அவனுக்கு குறிப்பு. ஏய் எடுறா, வேணாம் சார், எடுறா சார், பேசாமல் இருங்க அப்படின்னா சொன்னதுக்குள்ளே இப்போ மெயின் காலில் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் வருது, எடுறான்னு எடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கடுத்து மெசஞ்சரில் கால் வருது, எடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் இன்னொன்று என்னம்மா, என்னம்மா டெலிகிராமா, அது இன்ஸ்டாகிராம்மா,
இன்ஸ்டாகிராமில் கால் வருது, எடுக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் சுற்றி சுற்றி மறுபடியும் மெயின் கால் வருது. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா இத்தனை கால் வருது, எடுத்தானடா அப்படின்னு கேட்டேன். நேற்று முழுக்க பேசி ஒரு செல்லு காலி ஆயிடுச்சு. போதும் சார், விடுங்க சார், 10,000 ரூபா காலியாக இருக்கு சார் அப்படின்றான். சினிமா கொட்டகைகளுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இப்போ சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கூட கொடுக்குறவன் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஆனால் சினிமா கொட்டைக்கு என்ன ஸ்பெஷல்னா, யார் பணம் கம்மியாக கொடுக்குறானோ அவன் முன்னாடி உட்காந்துருப்பான். நமக்கெல்லாம் என்ன அனுபவம்னா, சின்ன வயசில் திரைக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்தா தான் உண்மையிலே நம்ம படம் பார்க்குறோன்னு எண்ணம் தோணும். அதையும் பக்கத்தில் உட்காந்துருப்போம். குதிரை இங்கே கிளம்பி இங்கே போகும், நம்ம கழுத்து வடைஞ்சு அந்த அளவுக்கு போயிடும். அதுலேயும் நீங்கள் தேட்டரில், இன்றைக்கி தேட்டரே இல்லாமல் இருக்கிறது வேற. தேட்டரில் நடந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு, அரசியலை எங்கே மனுஷன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா தேட்டரில் தான் கற்றுக்கிட்டான். அதுலேயும் நீங்கள் அந்த டென்ட் கொட்டகையில் மணல்னு ஒன்று போடுவாங்க. இப்போ ஏசி மணலில் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலையாக குமிச்சு 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 வச்சுருப்பான். முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்து பார்ப்பான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது அப்படி எம்ஜிஆர் வருவார். அப்படிங்கல ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் போதும் 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 அவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் அந்த மணலை கொஞ்சம் கொஞ்சமாக இழுப்பான். இழுக்க இழுக்க மேலே இருந்தவன் கீழே போவான். இந்த பின்னாடி இருக்கவன் கீழே இருக்கவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருப்பான். அவனுக்கு பின்னாடி ஒருத்தருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன வேலை இருக்கும்? அவனுக்கு அதே வேலை தான். அதே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொருத்தரும் அதே வேலை. எப்போ காலவாடுறதை நம்ம ஆள் கற்றுக்கிட்டான் அப்படின்னா சினிமா தேட்டரில் தான் போய் கற்றுக்கிட்டு இருப்பான். அவ்வளவு அழகாக இருக்கும். அதில் இன்றைக்கி ரசனை அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, சினிமாவில் அன்னைக்கு பாட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பாட்டு இருக்கு. சரி, கிராமியத்தில் நம்மளுக்கு எப்படி கிராமத்தில் பாட்டா இல்லை? எல்லாமே பாட்டு தான். நடந்த கிராமம்னா வெறும் கிராமம் மட்டும் கிடையாது. நீங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னவெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நடந்தா பாட்டு, நின்னா பாட்டு, உட்கார்ந்தா பாட்டு, ஓடுனா பாட்டு, வேலை செஞ்சா பாட்டு, தூங்குறதுக்கு பாட்டு, குழந்தை பிறந்தா பாட்டு, சும்மா இருந்தாலும் பாட்டு, அவ்வளவு வச்சுருப்பான் நம்ம. இப்போ கபடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு அதெல்லாம் காணாமல் போச்சு. கபடின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கபடியில் 7 பேர், இந்த பக்கம் 7 பேர், அந்த பக்கம் 7 பேர். ஒருத்தன் போயிட்டு 7 பேரை அடிச்சுட்டு வரணும். நம்ம ஆள் எவ்வளோ பெரிய அந்த தேக பயிற்சி வச்சுருந்தான் பாருங்க. அப்போ 7 பேரை ஒருத்தன் போயிட்டு அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டா 7 பேரையும் அடிச்சுட்டு வந்துடலாம். மாட்டுனா கை காலெலாம் ஒடிச்சிருவாங்க கோவத்தில். அதுவும் நடக்கும். கபடினா வெறுமனே போவான். அப்போ போகும்போது கபடினா கபடி, காலுக்கு 2 அடி, சோள பொரியடி, சொக்கட்டான் 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 சொக்கட்டான். மூச்சு விடாம போயிட்டு வரணும். இவன் போயிட்டு வந்தா அவன் அங்க இருந்து, மாப்பிள்ள போய் பின்னு எடுத்துட்டு வாடா அப்படிம்பா. அவன் அங்க இருந்து வருவான். அவன் சும்மா வர மாட்டான், தொடை அப்படி தட்டுவான். அப்படி தட்டிட்டு, நான் தான் அங்கொப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி பேரம்பெடுத்து விளையாட வாரண்டா 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 வாரண்டா. இப்ப நான் தான் ஒப்பண்டான்னா அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும், மடக்கி வச்சு குத்திடுவான். இது அப்ப. ஆனா இப்பவும் கபடி விளையாடுறோம். கபடி நம்ம மாதிரி எப்படி பாடுறான்றீங்க நீங்க? போகும்போது அப்படியே போவான், மெதுவா சைலண்டா. இப்ப அந்த காலத்துல பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ஏறு கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என் அருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே. அப்ப சத்தமா இருந்தது மாதிரி அப்ப கபடி சத்தமா பாடினான். இப்ப பாட்டு எப்படி இருக்கு? மெதுவா தவளை முணங்கிறது மாதிரி இருக்கா? இப்ப நம்மால் கபடி பாடி போறான். பேர்ட்ஸ் 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 பேர்ட்ஸ். மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன் மாப்பிள்ள, இதுக்கு நடுவில் போகணும். எல்லாம் நம்ம ஆள் இப்போ. ஆனால் ட்ரெண்டு மாறி இருக்கு. இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில தான் உண்மையிலேயே இந்த ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இடையிடையே பேச்சாளர் பெருமக்கள் பேசுவார்கள், நானும் பேசுவேன் என்ற உத்தரவாதத்தை சொல்லிக்கொண்டு, முதலாவதாக என்றென்றும் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் திரைசை பாடல்களே என்று வாதிடுவதற்காக அன்புக்குரிய சகோதரர் தேவகோட்டை ராஜன் அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர் நல்லா உற்சாகப்படுத்தி கைதட்டி வரவேற்க பார்ப்போம்.
இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இறைவா மிக அற்புதமாக. ஆனால் ஒரு பழைய பாடல்களை பாடுகிறோம் தொடங்குகிறோம் என்கிற அச்சத்தோடு தொடங்கினேன். அஞ்சாதே மகனே, நீ தாய் வீடு வந்திருக்கிறாய், எதற்கும் நீ தயங்காதே என்று அந்த பாட்டுக்கும் கைதட்டி ரசித்த உங்களுக்கு உண்மையை சொல்லவா, நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்ல. நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எங்களுக்கு ஒரு பயம் வருமுங்க. ஆனால் திருப்பத்தூர் எங்கள் காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு திருப்பத்தூர் இருக்கு. இந்த திருப்பத்தூருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கோ என்ன தெரியல. எங்கள் பக்கம் ரசிக்கிறது வேற, எங்கள் பிள்ளை என்ன. ஆனால் நீங்கள் ரசிக்கும் போது எனக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு தெரியுமா? ஒரு குழந்தைக்கு எது தெரியுமா மிகப்பெரிய நம்பிக்கையும் வல்லமையும் வலிமையும் எப்போ வரும் தெரியுமா? பெத்த தாயின் மடியில் இருக்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கையும் வலிமையும் வரும். எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சு. திருப்பத்தூரில் 10 மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்த தாயின் மடியிலே இருந்து பேசுகிற உணர்வை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எனக்கு அற்புதமான அந்த தைரியம் வந்து விட்டது. தாய் மடியில் இருக்கையில நமக்கு நம்பிக்கை வரும். ஆஹா, மனைவி பக்கத்தில் இருக்கையில பயமா வரும். அத்தாடி, ஏங்க இத்தனை மைல் கடந்து வந்து ஏங்க அந்த வேதனையை ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க ஞாபகப்படுத்தல, ஒருத்தர் குடும்பத்தோடு தானே வந்திருக்காரு. மிக சிறப்பாக இந்த ஆசிரியர் தினத்திலே ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள். அதற்கு நான் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக மிகப்பெரிய ஜாம்பவான் எங்களுக்கெல்லாம் முன்னோடி அன்பு அவர்கள் அங்கே நின்று கொண்டு எங்களை எல்லாம் அரவணைத்து தந்துவிட்டு அமைதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே ஒரு நன்றியினை செய்துவிட்டு ஐயா பேசும்போது ஒரு ராகத்தை சொன்னாங்க. நான் நினைவு கூறலைனா கூட அதை எனக்கு நினைவு கூர்ந்த ஐயா அவர்களுக்கு அந்த நன்றியினை சொல்லி, சினிமாவா நாட்டுப்புறமா என்கிற ஒரு தலைப்பு அழகா எம்எஸ்வி அந்த ராகம் ஐயா சொன்னதுக்காக ஒரு பாட்டு போட்டு துணைஞ்சிருப்பார் பாருங்க. எப்படி தெரியுமா? ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ஐயா எனக்கு அந்த ஞாபகத்தை நினைவுபடுத்தினாங்க. ஒரு வயசு பிள்ளைக்கு ஏன் வாயும் சும்மா இருக்காது போல இருக்க, நீங்க பாட்டுக்கு பாட ஆரம்பிக்கிறீங்க. அடி ஆத்தாடி, நடுவர் சும்மா இருக்கப்படாதுல, அதுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுக்கறதானே எங்களுடைய வேலை. ஒரு வயசு பொம்பளை பிள்ளைக்கு எப்ப தெரியுமா தைரியம் வரும்? கூட பிறந்த அண்ணனோட வெளியே போகும்போது ஒரு அலாதி தைரியம் வருமுங்க. ஏன் தெரியுமா? அண்ணன் கூட போனா இந்திய மிலிட்டரியே தன் கூட வர்றதா அந்த பொண்ணுக்கு தைரியம் வரும். அவ அப்படியே பாப்பா, சுத்தி பாப்பா. யாராவது இப்ப என்ன நுரண்டையிலுங்க பார்ப்பான். கூட வர்றது யார் தெரியுமா? என் அண்ணன். அவன் எட்டி தட்டி விட்டோம்னா விழுகிறது மாதிரி இருப்பான்.
ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை கூட வர்றது என் அண்ணன்டா, மிலிட்டரியை விட வல்லமை படைச்சவன் என் அண்ணே அப்படின்னு அந்த பலத்தோட உலா வருவா. அப்பேற்பட்ட தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுங்க. சரி, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் நடக்குது. ஆகா, என்னோட எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வெளியில போறா, இனிமே என்னோட சண்டை போட யாரு இருக்கிறா அப்படின்னு நினைச்சு பாக்குறான். ஆனா என் தங்கச்சிக்கு எப்படி தெரியுமா தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது? அவன் சொல்றான் பாருங்க, சினிமா பாடல் வரிகள் எப்படி தெரியுமா சொன்னான்? ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. தான் பாடுனா பின்னாடியே பாட தூண்ட வைக்கிற பாட்டு இன்னைக்கு சினிமா பாட்டு தான். ஒண்ணுமில்ல, அவர் சொன்னார் பாருங்க, தெய்வங்களாக இருந்து ரசிக்கிறீருங்கல்ல, எங்க பாரி பேச்சாளனுக்கு யார் தெரியுமா தெய்வம்? முன்னாடி இருந்த ரசிக பெருமக்கள் மட்டும்தான் ஒரு பேச்சாளனுக்கு தெய்வம். அதை யாரு சொன்னது தெரியுமா? யாரு? அவங்க சொல்லல, சினிமாக்காரங்க தான் சொன்ன. எப்படி தெரியுமா? இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பார்க்கிற பார்வையாளர்களுக்கு கூட அழகு சேர்ப்பது யாருன்னா சினிமாக்காரங்க தாங்க. நீங்க மனைவியை நினைவுபடுத்தினீங்கல்ல, கட்டின மனைவியை நினைவுபடுத்தினீங்களா? ஆனா நான் கூட மறந்துட்டுருவோம் நினைச்சேன், மறந்துட்டு தான் இருந்தேன். நீங்க நினைவுபடுத்தினீங்க. அக்கா நீங்க எல்லாம் நல்ல கேங்க மறக்கிற உறவாங்க. உண்மைதான், உண்மைதான், மறக்க கூடாத உறவு தான் அது. ஆனா சில நேரங்கள்ல வில்லங்க வந்துரு. சத்தியமா சொல்றக்கா, எங்க திருப்பத்தூர், காரைக்குடி திருப்பத்தூர் இருக்கு, காரைக்குடியில போன முந்தா நாள் சேலை எடுக்க போனோம். சேலை எடுத்துக்கிட்டு இருக்கிறா, அவங்க இருக்கிற ரேக்கில் இருந்த புறம் அள்ளி போட்டான், மிச்சம் இல்லை. நான் சொன்னேன், ஏ இவ்வளவு சேலையும் அள்ளி போட்டார்ல, சீக்கிரமா உன்னை எறினே. அவன் சொல்றேன், இந்தா துணைக்கு வந்தா அதோட இருக்கணும். சொல்றது யாரு? என் வீட்டுக்காரி. பாதுகாப்புக்கு வந்தா அப்படியே நிக்கணும். ஏன் அவசரப்படுத்துறியா? இப்படித்தான். அப்படி எனக்கு கல்யாணம் நிச்சயமாக்கும் போது ஒரு 10 போட்டாவை போட்டு எங்க அம்மாவை அப்பாவும் சீக்கிரமா ஒண்ணு எறி, சீக்கிரமா ஒண்ணு எறினாங்க. நான் தெரியாதனமா ஒன்னே எடுத்துப்புட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். சேலை எடுக்க குலுக்கல் முறையில தேர்வானாலா நீங்க? எவ்வளவு சிக்கல். இப்படி சேலை எடுத்துட்டாங்க. ஆனா அந்த மேட்சிங் பிளவுஸ்க்குனே என்னக்கா இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காங்க, 1 கிலோமீட்டருக்கு வச்சிருக்காங்க மேட்சிங் பிளவுஸ். சேலை எடுத்துக்கொண்டே மேட்சிங் பிளவுஸ்ல போட்டான். அவன் இங்க ஒட்டுனாங்க, 1 கிலோமீட்டருக்கு இழுத்துக்கிட்டு போனேன், செட் ஆகல. அங்க இருந்து இழுத்துக்கிட்டு இங்கிட்டு வந்தேன், செட் ஆகல. அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமா இல்ல? அவன் இந்த ஏறக்குறைய மேட்சிங்கா இருக்கும்ல, அதை ஒண்ணு எடுத்து போட்டேன். என் வீட்டுக்காரிக்கு கோவம் வந்துருச்சு. எத்தனை ஆண்டாயா நீ மேட்சிங் நடத்துற? ஏமா நான் 25 ஆண்டு காலமா நடத்துறமா, இந்த சேலைக்கு இது மேட்சிங்கா? என்னையா மேட்சிங்? உனக்கெல்லாம் மேட்சிங் எடுத்து போட தெரியல, நீ எல்லாம் மேட்சிங் பிளவுஸ் வச்சிருக்க, முடிஞ்சா நடத்து, இல்லைன்னா கடையை க்ளோஸ் பண்ண. இப்ப அவனுக்கு டென்ஷன் வந்துருச்சு. 25 ஆண்டு காலமா நான் கடன் நடத்திக்கிட்டு இருக்கேன், கடையை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னு. நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு மூலையில சும்மா எடுக்கட்டும், சேலை எடுக்கும் போதே வில்லங்க வந்துருச்சே அப்படின்ட்டு பேசாம நிக்கிறேன். இப்ப அவனுக்கு கோவம் வந்து சொன்னா, இங்க வாமா, இங்க வா. அந்த நிக்கிறது யாரு? என் வீட்டுக்காரரு. இங்க வா, அவர்கிட்ட போய் நில்லு. இங்க வாமா, அவர் பக்கத்துல போய் நில்லுமாண்ணா. ஐயையோ, ஏதோ வில்லங்கத்தியெல்லாம் ஆரம்பிக்க போறாங்கன்னு குடுகுடுன்னு ஓடியாந்தாங்க. என் பக்கத்துல நிக்கிறா. அவன் கேட்கிறான் என் வீட்டுக்காரியை பார்த்து, இந்த ஆளு உனக்கு மேய்ச்சிங்க? இந்த ஆளோட நீ குடும்பம் நடத்தல? இவ்வளவு நம்ம குடும்பம் நடத்தல? இந்த ஆளே வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு கையில மேட்சிங்னா முன்ன பின்ன தாமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி தாமா கட்டிக்கிறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாயா இல்லையா? எது நான் நீங்க போட்டிருக்க சட்டையும் பேண்டையும் பார்க்கையிலே தெரியுது உங்க மேட்சிங் எப்படிப்பட்டது அப்படின்னு. பேசுங்க. ஏது நானும் என் வீட்டுக்காரியும் 15 வருஷம் கழிச்சு மேட்சிங் இல்லைன்னு எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? மேட்சிங் பிளவுஸ் கடையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒழுங்கா தாங்க எனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தா. அவன் சொன்னதுல இருந்து இப்ப கொண்டாந்து தட்டுல தோசையை ஊத்திட்டு என்னை ஏற இறங்க பாக்குறா. இப்படி பாக்குறா, இப்ப நமக்கு மேட்சிங்கா இல்லையான்னு. எவ்வளவு வில்லங்கத்துல கிடக்குறான். ஆனா காதல்ல கூட, காதல் தோல்விய கூட ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது பெரிய சுமை,
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காதல் தோல்விங்கிற சுமைக்குள்ள ஒரு சுகமான ராகம் ஒளிந்து கொண்டிருக்கும். அந்த ராகம் வெளியில வரும்போது, அது சினிமா பாணியில வெளியில வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? கேட்டு பாருங்களேன். மிக அற்புதமாக தன் மனதுகளை வசியம் பண்ணுகிற அளவுக்கு அந்த பாடல் இருக்கும். எப்படி தெரியுமா? சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. சினிமா பாடல்கள் தான் இந்த நாட்டுப்புற பாடல்களை கூட வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்க நடுவர் ஒன்று சொல்லுவாரு, அது கர்ணன்ல சொல்லுவாரு. இன்னும் உங்களுக்கு ஒரே உதாரணம், ஒரு உதாரணம் சொன்னா போதுங்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்களை கடைக்கோடியிலே, வயல்களிலே, நம்ம வீட்டு முத்தங்களிலே பாடிக்கொண்டு தெரிஞ்ச பாடல் யார்? புஷ்பனமா இருந்தாலும் சரி, இல்ல பறவை முனியமா இருந்தாலும் சரி, எங்க பாடி தெரிஞ்சாங்க? வீடுகள்ல, வயல்கள்ல பாடி தெரிஞ்சது. எப்ப கொடிகட்டி பறந்தாங்க? சினிமா என்கிற மாபெரும் கடல் உலகத்துக்குள் வரும்போதுதான் அவர்கள் உலகமெங்கும் அறியப்பட்டார்கள். ஒன்னே ஒன்னு சொல்லவா, விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் தன் சொந்த பாட்டா வீதிகளிலே பாடிக்கொண்டு தெரிஞ்ச பாட்டு சினிமா உலகத்திற்கு வந்த பிறகுதான் பட்டு தொட்டி எல்லாம் அவரும் அறியப்பட்டார். அந்த பாடலும் கொடிகட்டி பறந்தது என்று சொன்னால், சினிமா உலகம்தான் இன்றைக்கு நாட்டுப்புற பாடல்களை கூட வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் சொன்னதை எப்படி பாடு தெரியுமா? அடமாடி மேலமாடி வச்சு மாரடவு சன்னல் வச்சு எட்டு எட்டு பார்த்தாலும் இரவ பொண்டாட்டி நீ தாண்டி, அடிய காதருந்த மூலி உன கட்டு வந்தே தாலி, அடி காதருந்த மூலி உன கட்டு வந்தே தாலி. இன்றைக்கு சினிமா பாடல்கள் தான் இந்த நாட்டுப்புற பாடலை கூட இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா பாருங்க, சினிமா இது என்ன பாட்டு? நடுவர் ஒரு பாட்டை சொன்னாரு. இப்போ ஒரு நாட்டுப்புற பாடல்ல ஒரு பாட்டு சொன்ன, ஏன்னா சினிமாக்கள்ல தான் அசிங்கம் இருக்கிறது என்று வரவர் பேச போறாங்க. ஏன் உங்கள்கிட்ட அசிங்கம் இல்லையா? நான் ரொம்ப நாசுக்கா கேட்கிறேன். ஒரு பாட்டு அந்தோணிதாசன் பாடி இருப்பாரு. எப்படி தெரியுமா? அது என்ன விளக்கம்னு நீங்க தான் சொல்லணும். எதுக்கு வர சொன்னாருன்னு. தன்னானே நானே நானாம், தன்னே நானே நானே நானாம், வந்தே நின்னா வாரே நின்னாலாம், ஆய் வல்லாட்டி ராஜன் வந்தவழி நான் போரே நின்னேனா, ஓடக்கர போரத்தில உனக்காக காத்திருப்பேன், ஓடக்கர போரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ஓடக்கர போரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ஓடக்கரையில காத்திருப்பேன், உன்னோட பேசணும், ஓட குறைக்க வர சொல்றிய, அது அசிங்கம் இல்லையா? அந்த பாடல் அசிங்கம் இல்லையா? சிவாஜி கணேசனுக்கு முதல்ல
எஸ்பிபி பாட வரார். அவரை முடிவு பண்றாங்க, இவர் தான் இந்த பாட்டை பாடணும்னு. எஸ்பிபிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த நடுக்கத்தில் அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க. 2 நாளா வரல. சிவாஜி வந்து கேட்டார், எங்க எனக்கு பாட போற ஒரு புதுசா ஒரு பையன் சொன்னீங்களே, வந்துட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆனா இவர் சூட்சுமமா புரிஞ்சுக்கிட்டாரு, பயத்துல கொஞ்சம் நடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. 2 நாள் கழிச்சு வந்தாரு. சிவாஜி கணேசனும் வந்தாரு. எஸ்பியை பார்த்து, தம்பி நீ தான் பாட போறியா? ஆமாங்க ஐயா. பயப்படாத, என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டாம், எனக்காக நீ சிரமமும் பட வேண்டாம். எனக்கு நீ எப்பவும் யதார்த்தமா எப்படி பாடுவியோ அப்படி பாடு, நீ எப்படி பாடிருக்கியோ அதற்கேற்ற போல நான் நடித்துக் கொள்ளுகிறேன் என்று அப்ப அன்றைக்கு சொன்னாரு. அந்த தைரியத்துல இப்ப எஸ்பி பாடுறாரு. எப்படி தெரியுமா? முதல் பாட்டு அப்படியே பாட்டுல மட்டும் அவர் பொட்டு வைக்கலைங்க, கேட்கிற ரசிக பெருமக்கள் இதயங்களில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பொட்டு வைத்த பாட்டு என்று சொன்னால் சிவாஜி கணேசனுக்கு முதல் எஸ்பி பாடின பாட்டு எப்படி தெரியுமா? பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ. அப்படி சிவாஜி கணேசனுக்காக மிக அருமையாக பாடியிருக்கிற பாட்டு எப்படி தெரியுமா? இந்த திரை உலகத்தை எடுத்துக்கொண்டால் டி ராஜேந்தர் என்கிற ஒரு மாமனிதனை மறந்து விட முடியாது. ஏன்னா டி ராஜேந்தருடைய ரசிகன் நான். டி ராஜேந்தருடைய ரசிகன், மிகப்பெரிய ரசிகன். மைதிலி என்னை காதலிங்கிற படத்தை நீங்க என்ன நினைச்சாலும், நீங்க நம்ம இதுல இருந்தேன் பெங்களூர்ல, தொடர்ச்சியாக 10 முறை பார்த்தேன். ஒரு நாள் கூட கேப்பல, தொடர்ச்சியா போய் பார்த்தேன். கன்னடம் பேசுற ஊரு இருந்தாலும் தொடர்ச்சியா நான் பார்த்த ஒரே படம் மைதிலி என்னை காதலி. ஆனா எது கமலாவுக்காகவா? ஆனா ஒரு காலத்துல எப்ப கல்லூரி விடுமுறையோ, என்னைக்கு அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் நடக்கும்ல, அன்னைக்கு எங்க மாணவிகளையும் அந்த ஸ்டூடெண்டையும் எங்க பார்க்கலாம்னா டி ராஜேந்தருடைய படம் ஓடுது. அந்த அந்த அரங்கம் அப்படி நிறைந்து வழியும் நின்று கொண்டு பார்ப்பாங்க, சைலண்ட்கிட்டே பார்ப்பாங்க. அப்படி ஒரு பாடல்களை அவர் கொடுத்திருப்பார். கண்ணதாசன் அவர் வந்த பீரியட்ல கண்ணதாசன் பார்த்து கேட்டாராம், மிரண்ட ஒரு கவிஞன் யாருன்னா டி ராஜேந்தர். கேட்டாராம் கண்ணதாசன், யாரோ ஒரு பையன் புதுசா வந்திருக்கான், பாடல்கள் மிக அருமையா இருக்கு, யாரு அப்படின்னா, யாரோ ஒரு புதுசா கேள்விப்பட்டவங்க, யாரோ ஒரு புதுசா ஒரு பையன் வந்து இப்போ புதுசா பாட்டு எழுதிட்டு இருக்கான், பாடு எழுதுங்க. அவன் ஒரு பொடியன்னு சொல்லாதீங்க, பொடியன்னு சொல்லாதீங்க, வருங்காலத்தில் மிகப்பெரிய சாதனையை படைக்க போற ஆள் அவர்தான் என்று கண்ணதாசனே ஒத்துக்கொண்ட மிகப்பெரிய சாதனையாளர். மைதிலி என்னை காதலில் ஒரு காதலுக்காக ஒரு பாட்டு வச்சிருப்பார் பாருங்க. என்ன பாட்டு என்றளவு கேட்டாலும் அதை மறக்க முடியாது. எப்படி போட்டிருப்பாரு தெரியுமா? காதலியை வீட்டுல நிறுத்திடுவாங்க, போகாத கல்லூரிக்குன்னு. உயிரை துச்சமனை வச்சு காதலியை தேடி போவான், கத்தி குத்துகளோட தேடி உயிரை பணைய வச்சு எப்படி தெரியுமா போவான்? நானும் புந்தன் உறவை நாடி வந்தேன் பறவை, நானும் புந்தன் புறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை வேடல் செய்த இரவுகள் உடைந்ததடி, கூறியில் நனைந்ததடி, உயிரே உயிரே
இப்படியாக நடுவரிடம் ஒரே ஒரு நிமிட உத்தரவாதம் கேட்டு இப்படி முடிக்க நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? மனைவியும் கணவனும் ஒரு சுற்றுலா பயணம் போனாங்க. அந்த பயணத்துல ஒரு மலை மேல ஏறி நவீன மரங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல். 2 பேரும் சிரமப்பட்டு ஏறி போயிட்டாங்க. இந்த அம்மா மேலே ஏறி போன உடனே இந்த அம்மாவுக்கு குப்புன்னு வேறுக்குது. ஏதோ ஒரு தடுமாற்றம் தென்படுது. கொஞ்ச நேரம் விசிறாங்க, இங்க பார்க்குறாங்க, இங்க ஓடுறாங்க. கடைசியா அந்த அம்மா காப்பாற்ற முடியலை, தன் உயிரை இழந்துட்டாங்க. கணவன் மலை மேல் என்று கதறான். அங்கே வாகனங்கள் போகிறது கூட வழி இல்லை. எல்லாரும் என்ன பண்ண போறோம்னு அங்கே இருந்தவங்கெல்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுனான் தெரியுமா? 20 வருடம் தான் கூட வாழ்ந்த மனைவியை தான் தோள் மேலே தூக்கி போட்டுக்கொண்டு மலையில் உச்சியிலிருந்து கீழே இறங்கி வந்தான். வழியில் பார்க்குறவங்கெல்லாம் சொன்னாங்க, சே, தன் மனைவியை எப்படியா அந்த மலை மேலே இருந்து நீ தூக்கிட்டு வந்த, எப்படியாவது ஒரு வாகன ஏற்பாடு பண்ணி கொண்டு போயிருக்கலாமே எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு அந்த கணவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, ஒரு வாகனத்து மூலமாக என் மனைவியை கொண்டு கீழே இறங்கிட்டு வந்திருந்தா என்ன அதிகபட்சம் என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று வீட்டுக்கு போயிருப்பா, இல்லைன்னா சுடுகாட்டுக்கு போயிருப்பா. ஆனால் அவளை நான் தோளில் சுமந்து வந்தேன்ல, இப்போ எங்கே தெரியுமா போவாவ? நேரடியாக மோட்சத்துக்கே சொர்க்கத்துக்கே போயிருவா. அந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று அவன் மனப்பூர்வமாக சொன்னான். அவ எப்படி தெரியுமா? அப்ப அந்த கணவனோட குடும்பம் நடத்தியிருப்பா. அவன் நினைச்சு பார்க்கறான் பாருங்க. உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே பிடித்திருப்பாயே. உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே. கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, கண்ணின் மணியே கண் குயில் வாயே. பாழும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோளமயில் போல் நீ வருவாயே. கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே என்று சொல்லி என்றும் எத்தனை பாடல்களை வேண்டாலும் விஷயங்களை வேண்டாலும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டுப்புறம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே முடங்கி போவது. அது வெளிச்சம் பெற வேண்டுமானால் அது பதிவு செய்யப்பட வேண்டிய இடம் சினிமா. சினிமா பாடல்களின் மூலமாக அந்த பாடல்கள் வந்தால் மட்டும்தான் உலகறியும், நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் என்றென்றைக்கும் மக்களின் மனம் கவர்ந்த பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை விட திரை இசை பாடல்களே, திரை இசை பாடல்களே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியாபடி வருகிறேன். அன்புடன் ராஜ். அருமை 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 அருமை. இன்னும் ஒரு மணி நேரம் பேச விடலாம். கேமராவில் ஃபிலிம் கம்மியாக இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இன்னொரு முறை அவருக்கு கைதட்டுங்க பாப்பா, ரொம்ப சிறப்பா. ஏன்னா பாடி பேசுறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா எனக்கும் தெரியும், பாடின உடனே பேசணும்னா தொண்டை வறண்டு போயிடும். வெறுமனே பேசிடலாம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு. அதுலேயும் சினிமா என்ன செய்யலை அப்படின்னு சொல்கிறாருங்க. உலக அரங்கத்தில் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. தவப்புதல்வன் அப்படின்னு ஒரு படம். தவப்புதல்வனில் ஒரு பாட்டு வரும். சிவாஜி தான்சேனா இறந்து போய் கிடக்கிற கேஆர் விஜயாவை எழுப்புற காட்சி. இந்த காட்சிக்கு இந்த பாட்டு ரொம்ப உண்மையில் ரொம்ப கண்ணதாசன் உயிர் கொடுத்துருப்பாரு. என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாதலாம். இந்த பாட்டு பாடி தீபத்தை வெளிச்சம் வர வைப்பாரு சிவாஜி. அந்த காட்சிக்கு சிவாஜியே மேக்கப் போட்டு வந்திருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் சொல்லியிருக்காரு, நீங்கள் அது ஏற்கனவே சைகால் நடிச்சிருக்காரு, தான்சேனா நடிச்சிருக்காரு, அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. வேணா நான் பார்க்க மாட்டேன், நானா மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சு 100 நாள் முடிச்சு வடநாட்டுக்கு டிராவல் போகிறாங்க முக்தா சீனிவாசன் குடும்பம். அங்கே போய் பார்த்தா அங்கே தான்சேனுடைய ஓவியம் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவா இருக்கு சிவாஜியுடைய மேக்கப். அந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலில் திறமையில நேர்த்தி இருந்த கலைஞர்கள் அன்னைக்கு தமிழ் சினிமாவில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இல்லை, இன்னைக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பழைய காதலை மறக்க முடியாது பல பேருக்கு. எவ்வளோ பழைய காதல்லாம் முதல் காதல்னு வச்சுக்கோங்களேன். பல பேர் தாம்
குழந்தைக்கு மல்லிகான்னு பேர் வச்சிருக்கான் அப்படின்னா ஏற்கனவே ஏதோ ஒரு மல்லிகாவை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க, ஏற்கனவே முதல் எதுமா ஏமா. அதே மாதிரி அந்த இவன் சொல்லும், பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு ரமேஷ் தான் பேர் வைக்கணும். தமிழ் பேரா வைப்பப்பா, தமிழரசின்னு வைப்போம். ரமேஷ் தான் ராசியான பேர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு அப்படின்னா முதல் லவர் ரமேஷ் அப்படின்னு அர்த்தம். நீங்க யாரும் குழப்பத்துக்குள்ளானா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த முதல் காதல் அத்தனை பேருக்கு நடந்திருக்கும். பல பேர் இல்லைன்னா ஒருவேளை சொல்ல பயந்துக்கிட்டு பேசாமல் ஓடி ஒளிஞ்ச ஆட்களும் உண்டு. இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப சேஃப்டியாக லவ் பண்ணியிருப்பான், யாரும் தெரியாத ஆளாக இருக்கும். ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி ஆட்களாக லவ் பண்ணிக்கிறது, இவனால் லவ் பண்ணிட்டு கனவுல படுத்து தூங்கிடுறது. அதே மாதிரி பெண்களும் இருப்பாங்க. இப்போ இந்த காதல் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ முன்னாடி அந்த காதல் முன்னாடி உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த ஓட்ட சைக்கிளை 9 தடவை வந்து தட்டிக்கிட்டே போவான். வேணும்னு முன்னாடியே செயினை கழட்டி விட்டுவிட்டு அந்த இடத்துல உட்காந்து திரும்ப சுற்றி விட்டு. இப்போ அவ்வளவுக்கெல்லாம் வேலை இல்லை, ஒரே செல்ஃபோன் தான். செல்ஃபோனில் நம்மால் பேசுகிற விதம், ஒருத்தன் மனைவிகிட்ட பேசுகிறானா காதலிக்கிட்ட பேசுகிறான்னு செல்ஃபோனில் பேசுகிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். செல்ஃபோனை எடுத்து 4 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தவன் லேசாக அப்படி நகண்டு வெளியில் வந்து சொல்லு அப்படின்னு டன்னு கணக்கில் வழிஞ்சான்னா லவ்வர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதே செல்ஃபோனை எடுத்த உடனே அப்படி டென்ஷன் ஆனா அப்படின்னா மனைவி கால் பண்ணுதுன்னு அர்த்தம். அது கூட பரவாயில்ல, அது அமுக்குவான் பாருங்க, மனைவி அடிக்கிறது மாதிரியே அப்படி கால் பண்ணுவான். எடுத்து அட்டன் பண்ணி 2 நிமிஷம் அப்படியே காதில் வச்சிருப்பான். இவன் பேசலை அப்படின்னா அந்த அம்மா ஏதோ ராவுன்னு இவனை ராவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த 2 நிமிஷம் கழிச்சு என்னதே வை அப்படின்னு குலைச்சிட்டானா 2 பேருக்கு சண்டை சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு வித்தியாசமாலாம் இருக்கும். இருக்கட்டும், உண்மையிலே சிறப்பாக பாடியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அவருடைய பாராட்டி இல்லை என்றென்றும் நாட்டுப்புற பாடல்களே மக்கள் மனம் கவர்ந்தது என்று பேசுறதுக்கு உங்களுடைய மண்ணின் மைந்தர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு பார்த்திபராஜா அவர்கள் வருகிறார். அவர் பேசுவது எங்களுக்கெல்லாம் பெருமை. அவரை வரவேற்று நல்லா கைதட்டி அவர் உற்சாகப்படுத்தி பார்ப்போம். அண்ணாடும் அவசரம்தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போட நான் சொல்லுறதையும் கேளுங்க. அண்ணாடும் அவசரம்தான் அல்லாடும் ஜனங்களே, அண்ணாடும் அவசரம்தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போட நான் சொல்லுறதையும் கேளுங்க. சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, எல்லோரும் சேர்ந்து வாங்க, ஒரு விஷயமுங்க கவனமா காத கொடுங்க. ஆமா, எல்லோரும் சேர்ந்து வாங்க, ஒரு விஷயமுங்க கவனமா காத கொடுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, வணக்கம் எங்க வணக்கம் எங்க வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை இந்த அவையிலே சமர்ப்பித்து, நல்லதொரு தலைப்பிலே பட்டிமன்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்வி டிவிக்கும், பெருமைமிகு லிங்கனமணி பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சினிமாவினுடைய என்சைக்ளோபீடியாவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலங்குடி வெள்ளைச்சாமி ஐயா அவர்கள் இந்த அரங்கத்திலே நடுவராக பங்கேற்று இந்த அரங்கத்திற்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை சொல்லுவதற்காக அவர் ஆலங்குடியிலே இருந்து இங்கே வந்திருக்கிறார். திருப்பத்தூர் மக்களின் சார்பில் அவர்களை வருக என அன்போடு வணங்கி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அணியிலே வாதிடக்கூடிய அன்பு சகோதரிக்கும், எதிரணியிலே வாதிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ராஜன் அவர்களுக்கும், அருமை சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இசைக்குழுவினருக்கு என்னுடைய வணக்கங்களையும் நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. ராஜன் சார் ரொம்ப நல்லா பாடினார். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதையா, நாங்க ஒன்னும் சினிமா பாடலை குறை சொல்ற மாதிரி எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை, சகோதரிக்கும் இல்லை.
மக்களினுடைய மனதை கவர்ந்தது எதுன்னு வாதிடுவது தான் எங்களுடைய நோக்கம். ஆனா இந்த சம்மன் இல்லாம ஆஜராகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, தானா வலையில மாட்டிக்கிறது. வாலண்டியரா வந்து வண்டியில ஏறாரு. சினிமா பாட்டுல சில அசிங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, நாட்டுப்புற பாட்டுல இல்லாததான்னு தேடி பூத கண்ணாடி வச்சு தேடி ஒரு பாட்டை இங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். சினிமாவுக்கே சென்சார் இருக்கு நடுவர் அவர்களே. சென்சார் இல்லைன்னா சினிமா என்ன, சென்சார் பண்ணி வர்ற சினிமாவே இந்த லட்சணத்துல வருது, இதுல சென்சார் இல்லைன்னா என்ன லட்சணத்துல வரும்? அதனால இங்க ராஜன் ஐயா அவர்கள் பாடிய எல்லா பாடல்களும் சென்சார் பண்ணப்பட்ட பாடல்கள். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தேவகோட்டையிலிருந்து கிளம்பும் போது என்னென்ன பாடலை எல்லாம் தவிர்க்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு அதெல்லாம் விட்டுட்டு சென்சார் பண்ணி பாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஏற்கனவே சென்சார் போர்டு பண்ண சென்சார் ஒரு பக்கம், இவர் பண்ண சென்சார் ஒரு பக்கம். ஆமா, டபுள் சென்சார் பண்ணிருக்காரு. நானும் சென்சார் பண்ண கவனிச்சீங்களா? ஆமா ஆமா, நிச்சயமா. அப்படி தேடி சொல்றார். அருமை பெரியவர்களே, நாட்டுப்புற பாடல்களில் காதல் இருக்கிறது, காமம் இருக்கிறது. ஆனால் சொற்களுக்கு ஆடை கட்டி பார்த்தவன் நாட்டுப்புற பாடகன். ஆஹா, அருமை 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 அருமை. நிக்க வச்சு சபையிலே உரித்து பாஞ்சாலியை துகில் உரிவது போல உரித்து சதை பிண்டமாக தொங்க வைத்து ரசிப்பதுதான் இன்றைக்கு சினிமா பாடல்ல அதிகம் இருக்கு. இன்னொரு பெரிய பொய் என்ன சொல்றாரு, நாட்டுப்புற கலைஞர்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தது சினிமாங்கிறாரு. அதாவது மகள் தாயை பெற்றாளா, தாய் மகளை பெற்றாளா? நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்கள் இந்த மண் தோன்றிய காலத்திலிருந்து இருப்பவர்கள். இந்த கலை என்பது, இந்த நாட்டுப்புற பாட்டுங்கிறது மனுஷன் தோன்றின காலத்திலிருந்து இருக்கு. இசைன்னு ஒண்ணு தோன்றின காலத்திலிருந்து நாட்டுப்புற பாட்டு இருக்கு. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான், அது 1.5 வருஷமா ஓடாத காளான். இது சொல்லுது நாட்டுப்புற கலைஞர்களை சினிமா தான் கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்றது மகள் தாயை பெற்றாள் என்று சொல்லுவதற்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன். தமிழ் திரைப்படத்தில் பாவலர் வரதராஜன் என்கிற நாட்டுப்புற பாடகனுடைய தம்பி ராசையா என்கிற ஒரு இசைக்கலைஞன் தமிழ் சினிமாவுக்கு வந்த பிறகுதான் தமிழ் சினிமாவினுடைய தமிழ் இசையினுடைய முகமே மாறியது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுப்புற பாடல்கள் சினிமாவுக்குள்ள வந்த பிறகுதான் இங்கே பல வண்ண பூக்கள் பூத்தன. இசை இருந்தது, கர்நாடக சங்கீதமாக இருந்தது, சாஸ்திரிய சங்கீதமாக இருந்தது. ஐயா ரொம்ப அழகா பாடினாங்க, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, ஏன் சோதனை அப்படின்னு சோதனையா தொடங்கினார். அப்போ நாட்டுப்புற பாடல்கள் வந்த பிறகுதான் இங்கே தமிழ் சினிமாவிலே தமிழ் பாடல்களிலே ஒரு மகத்துவம் பிறந்தது என்பதை இந்த அரங்கத்திலே நான் பணிவோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். பாடல்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை, எல்லாத்திலும் இருக்கு. ஆமா, நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாட்டுப்புற பாடல சொல்ல போனா தாலாட்டிலிருந்து ஒப்பாரி வரை இசை மயமாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாத்துலயும் பாட்டு தான். அதனாலதான் தொடக்க கால தமிழ் சினிமாவுக்குள்ள 40 பாட்டு 50 பாட்டு இருக்கும். ஆமா, 52 பாடல்கள் கொண்ட ஸ்ரீவள்ளி வந்தது. நடுவர் அவர்களே, இந்த அதிகமான பாடல்கள் என்பது எதனுடைய தாக்கம்? ஏன் ஐரோப்பிய நாடுகள்ல சினிமாவில் இந்த மாதிரி பாடல்கள் இல்ல? டூயட் இருக்கா? இல்ல. கற்பனை காட்சிகள்ல பாடி ஆடுவது உண்டா? இல்ல. அப்ப இங்க தமிழ் சினிமாவில் இப்படியான பாடல் என்பது நம்முடைய நாட்டார் மரபினுடைய தாக்கம். அதனாலதான் தமிழ் சினிமாவில் அதிகமான பாடல்கள் வந்தது. நான் ஒரே ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். மகாகவி பாரதியார் தன்னுடைய சீடர் பாரதிதாசனோட சேர்ந்து நாடகம் பார்க்க போனாராம். நாடகத்துல ஒரு காட்சி, வாழ்க்கையை வெறுத்த ஒருத்தவன் விஷம் அருந்தி உயிர் துறப்பதுன்னு முடிவு பண்றான். அவன் விஷ பாட்டில் எடுக்கிறான். கையில எடுத்ததும் ஒரு பாட்டு, ஐயோ இந்த விதி வந்து சேர்ந்ததேன்னு ஒரு பாட்டு. மூடிய திறந்தான், இந்த நிலைக்கு நான் ஆளானேன்னு ஒரு பாட்டு. கடகட கடகடன்னு வாயில சரிச்சான். பாட்டில கீழே வச்சுட்டு ஒரு பாட்டு, ஐயோ தலை சுற்றுகிறதே நோகிறதே நான் என்ன செய்வேன்னு பாட்டு. பொறுத்து பொறுத்து பார்த்தாரு பாரதியார். அவரால் தாங்க முடியல. அவர் திருநெல்வேலிக்காரர் இல்லையா, அந்த லாங்குவேஜ்ல ஆரம்பிச்சிட்டார். சபைக்கு நடுவில் எழுந்து நின்று, இலை வசங்கிட்ட மூதி, விஷம் குடிச்சா செத்து தொலைல, அதை விட்டுட்டு என்ன பாட்டு வேண்டி கிடக்கு பாட்டு அப்படின்னு கேட்டாராம்.
அதிகமான மக்களிடம் போய் சென்று சேருகிறது என்று ராஜன் ஐயா அவர்கள் சொன்னதை நான் மிக பணிவோடு வணங்கி வரவேற்கிறேன். உண்மைதான், அதிகமான மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது என்பது உண்மைதான். நடுவர் அவர்களே, அதிகமான மக்களிடம் போய் சேர்ந்ததுதான் சிறந்ததுன்னா, மக்கள்கிட்ட அதிகமா போய் சேர்ந்தது சேருவது என்பது வதந்தி தான். ஆமா, வதந்தி தான் மிக வேகமாக அதிகமான மக்களை போய் சேருகிறது. அப்படின்னா அப்ப வதந்தி தான் சிறந்தது என்று ஒரு பட்டம் கொடுத்து சால்வை போட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் பட்டம் கொடுத்தமே அந்த மாதிரி கொடுத்து உட்கார வச்சிட முடியுமா? வதந்திக்கு ஒரு பட்டமா? ஆமா. அப்ப அதிகமான மக்களிடம் போய் சேருவது அப்படிங்கறத அந்த அளவுகோலை வைத்து அளவிட முடியாது. ஏன்னா இங்க கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, மக்களினுடைய மனதை கவர்ந்தது அப்படிங்கறது அங்க கேள்வி. அந்த காலத்துல சினிமாவுக்கு முன்னாலேயும் பாடல் இருந்துச்சுல. ஆமா, சினிமாவுக்கு முன்னாலும் பாடல் இருந்துச்சு. சினிமாவுக்கு இந்த காலத்திலையும் நாட்டுப்புற பாடல் இருக்கிறது. நீங்க நல்ல நினைவுல வச்சுங்க, ஐரோப்பிய நாடுகள்ல சினிமாக்கள் இதை போல பாடல்களை தாண்டி போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பாடல் இருக்குமான்னா சந்தேகம். நல்ல நல்ல பாடல்கள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் பாடலுக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் மிக பணிவோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். நாட்டுப்புற பாடல் என்பது நம்மை பெற்றெடுத்த அம்மை. ஆமா, நாட்டுப்புற பாடல் என்பது நம்மை பெற்றெடுத்த அம்மை. திரைப்பட பாடல்ங்கிறது துணிக்கடை வாசல்ல இருக்கிற பொம்மை, அம்மை பொம்மை. நாட்டுப்புற பாடல்ல அம்மாவோட வியர்வை வாசம் இருக்கும். திரைப்பட பாடல்ல எதிர்த்த விட்டு ஆன்டியோட சென்ட் வாசனை தான் இருக்கும். அது எதுக்கு எதிர்த்த விட்டு ஆண்டிக்கு நீங்க சொல்றீங்க? இல்ல, அதாவது எதிரில் இருக்கிறாங்க இல்லையா, அவ்வளவு தூரம் வந்து சேரக்கூடிய. அதனாலதான் இவங்க சொன்னாங்கல்ல, மேடைக்காக பேசிக்கிறேன், நீங்க எதுவும் கண்டு மேடைக்காக பேசிக்கிறோம். சரி சரி சரி, தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கறதுனால நான் இங்க அதை குறிப்பிட விரும்புறேன். தாலாட்டு முதல் ஒப்பாரி வரைன்னு சொன்னோம். குழந்தைய கையில எடுத்து அம்மா பாடுகிற அந்த தாலாட்டுக்கு இணை இந்த உலகத்துல வேறு ஏதாவது இருக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. மான் உறங்கும் மேட மயிலுறங்கும் சிங்காதனம் தான் உறங்க வேணும்னு தவமிருந்து பெத்த கண்ணே. மான் உறங்கும் மேட மயிலுறங்கும் சிங்காதனம் தான் உறங்க வேணும்னு தவமிருந்து பெத்த கண்ணே, தவமிருந்து பெத்த கண்ணே, தவமிருந்து பெத்த கண்ணே. ஆராரோ ஆரிரரோ குழந்தைய கையில எடுத்தா அப்படி இந்த மண்ணையும் மண்ணினுடைய வாசனையையும் மண்ணினுடைய ருசியையும் அம்மாவினுடைய பாடல் சொல்லி தரும். அப்படிப்பட்ட பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். இந்த வீட்டுல ஒரு பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டாரோ? ஆமா, இந்த பாடல்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பாடிய பாடல்கள் தான். ஒப்பாரி வரைக்கும் ஒப்பாரிய ஒரு மரபு கருதி மேடையில பாடுறது இல்ல. ஆமா, நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் அத உரிய இடத்துல தான் பாடுவாங்க. ஆனாலும் அந்த ஒப்பாரியினுடைய சாயல் இருக்கிற ஒரு பாடலை இங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாகான ஆலமரம் ஆலமரம் இங்கே விழுது 10,000 விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே விழுத விட்டு கீழிறங்கி கீழிறங்கி அம்மா கீழிறங்கி விதிய முடிக்க போறேன் விதிய முடிக்க போறேன் தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே. இப்படி ஒப்பாரி பாடல்கள் உண்டு. உண்மையிலேயே அப்படி ஒரு இறந்து ஊர்வலமாக போகிற ஒருவனுக்கு கூட ஒரு தாய் பாடுகிற தாலாட்டை போல பாடி ஒப்பு சொல்லி வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு மரபு நம்முடைய மரபு. அதனால நம்முடைய ரத்தத்தோடு கலந்ததாக நாட்டுப்புற பாடு இருக்கு.
சினிமா பாடல் என்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட நாட்டுப்புற பாட்டு நம்முடைய ரத்தத்தில் அணுக்களில் கலந்திருக்கிறது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சினிமா என்ன செய்திருக்கிறது என்றால், நீங்க இன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஈவ் டீசிங் பண்றான்ல, ஆமா, இந்த ஈவ் டீசிங்க்கு பயன்படக்கூடிய பாட்டு என்ன பாட்டுங்க? எங்கேயாவது நீங்க நாட்டுப்புற பாடல்களை பாடி ஈவ் டீசிங் பண்ணான்னு ஒரு பதிவு இருக்கா? இல்ல. ஏன்னா இப்ப பாடுனானே பதிவு இல்ல. இப்ப அது வேற, ஒரு பாட்டுக்கே இடம் இல்ல. பொம்பளை கிட்ட போயிட்டு ஆமா, அது முடிஞ்சு போச்சு. அண்ணா அழகி அப்படின்னா நீ போயிட்டு வா, நீ பழைய ஆளு அனுப்பிச்சிரும். ஆமா. ஆனா ஈவ் டீசிங்க்கு பயன்படக்கூடிய பாடல்களாக திரைப்பட பாடல்கள் இருக்கின்றன. ஒரு இப்ப எந்த வீடுகளுக்கு போனாலும் விருந்தினர்களை வரவேற்று முன்னாலெல்லாம் காபி கொடுப்பாங்க, உட்காருவாங்க, கதை பேசுவாங்க. இப்போ எல்லா வீடுகளினுடைய வரவேற்பறையில் ஒரு வேண்டாத சனியன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது டிவி, ஒரு முட்டாள் பெட்டினே பேரு. உண்மையிலே இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன நடக்கிறதுனா, அது வெறுமனே ஒரு சினிமாவினுடைய தொங்கு சதையாக இன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கிறது. வீடுகளுக்கு போன உடனே விருந்தினர்களுக்கு ஒரு மரியாதை தர மாதிரி, வாங்க வாங்க உட்காருங்க, இந்தாங்க அப்படின்னு கையில ரிமோட்டை கொடுத்துறாங்க. நான் இப்படி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் பையன் ஸ்கூல் விட்டு வந்து உட்கார்ந்து இருந்தான். நான் சொல்றது அப்போ லாக்டவுனுக்கு முன்னால, அப்போ ஸ்கூல்லாம் இருந்த காலம், அது ஒரு காலம்னு வச்சுங்களேன். அப்போ நான் வீட்டுக்கு போனதும், வாப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காருங்க, பேராசிரியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கையில ஒரு ரிமோட்டை கொடுத்துட்டு, இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன்னு அந்த அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க. ஸ்கூல் விட்டு வந்து யூனிஃபார்ம் மாத்திட்டு ஒரு பையன் உட்காந்துருந்தான், சின்ன பையன். நான் என்ன பண்ண, கையில ரிமோட்டை வாங்கிட்டு, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, 1வது சேனல்ல இருந்து அந்த சேனலோட கடைசி வரைக்கும் போவேன், திருப்பி மைனஸ்ல ரிட்டர்ன் ஆவேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நான் டிவி பாக்குற அழகு. நம்மள மாதிரி போல இருக்கு. ஆமா. அப்படி நான் என்ன பண்ணேன், வரிசையா ஒவ்வொரு சேனலா வச்சுட்டு போனேன். நடுவர் அவர்களே, இசையருவி வந்தது, ஆதித்யா சேனல் வந்தது, வரிசையா சேனல் போயிட்டே இருக்கு. இதுல இடையில வந்து திரைப்படங்களா போட்டுக்கிட்டு இருக்க ஒரு சேனல், நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தரக்கூடிய ஒரு சேனல். அந்த சேனல் வந்ததும் அப்படி நிறுத்தினேன். அப்போ டிவியில ஓடிட்டு இருந்த காட்சி என்ன தெரியுமா? இதுதான் காட்சி. ஒரு பெண் தலைவிரி கோலமாக அலறி அடித்து ஓடுகிறாள், ஒரு சவுக்கு தோப்புக்குள்ள ஓடுறான், பின்னால ஒருத்தன் துரத்துறான். இந்த மாதிரி காட்சி தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல ஒரு 90% படங்கள்ல இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சேசிங் காட்சி, அந்த பெண்ணை இவன் துரத்துகிறான், தட தட தடன்னு அந்த பெண் ஓடுறா, கேமராவும் பின்னாலேயே ஓடுது, நம்முடைய மனசும் அது கூட சேர்ந்தே ஓடுது. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தா, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தான் அந்த மாற்றுகிற பழக்கம் இருக்கே. நான் இப்படி பார்த்துட்டு இருந்தவன் லேசா அந்த பையனை பார்த்தா அவன் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான். ஆஹா, அவன் பிரச்சனை, இந்த காட்சி எங்க போய் முடியும் அப்படிங்கறத நான் என்ன பண்ண, படக்க அடுத்த சேனல் மாத்திரம் பாருங்க, அவன் அப்படின்னு என்ன முறைக்கிறான். அவன் என்ன ஏன்டா மாத்தின அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். நான் அடுத்தடுத்து போயிட்டேன், நான் அதை கண்டுக்கல, போயிட்டு ரிட்டர்ன் வர்றேன். நடுவர் அவர்களே, மீண்டும் அதே சேனல்ல இப்போது காட்சி மாறி இருக்கிறது, இடையில ஓடி இருக்கு. என்னன்னா, அந்த பெண் விசும்பி அழுது கொண்டிருக்கிறாள். அவன் வியர்த்த முகத்தோடு ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு அந்த பெண்ணை பார்த்து இளக்காரமாக சிரித்துக் கொண்டிருக்கிறான். இப்போ நான் அந்த பையனை பார்த்தேன், அவன் இன்னும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பையன் என்ன நிமிந்து பார்த்து சொல்றான், அந்த ஆன்ட்டி ஏன் அழுகுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்டா அழுகுறாங்க அப்படின்னா, அந்த அங்கிள் அந்த ஆன்ட்டியை கெடுத்துட்டாங்க, அதனால அந்த ஆன்ட்டி அழுகுறாங்க அப்படிங்கிறான். சின்ன குழந்தைக்கு மனசுல சினிமா விதைத்தது இதைத்தான். ஆனால் நாட்டுப்புற பாடல்கள்ல, தாலாட்டுல நாம் என்னென்ன சொல்லி கொடுத்தோம்? தாய்மாமனுடைய பெருமைகளை சொல்லி கொடுத்தோம், உறவுகளினுடைய மேன்மைகளை சொல்லி கொடுத்தோம். அதெல்லாம் அற்றுப்போன ஒரு காலத்துல நாம் இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம் என்பதை நான் மிக பணிவோடு இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நாட்டுப்புற பாடல்களே மக்களினுடைய மனதிலே இன்றைக்கும் நிறைந்திருக்கின்றன என்ற நல்லதொரு தீர்ப்பை தருமாறு சொல்லி அவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அருமை அருமை, நல்லா கைதட்டுங்க பாப்போம். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்புல பேசுறதுக்கான தொழில்முறை பேச்சாளர்கள் ஒரு 50 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். என்னால் சத்தியமாக சொல்ல முடியும், அவங்க யாராலையும் கிராமிய பாடல்களை, தெம்மாங்கு பாடல்களை ஆய்வு பண்ணி சத்தியமாக சொல்கிறேன் பேச முடியாது. ஏன்னா தெரியாது முதல்ல அவங்களுக்கு. அவங்க பாடுற பாட்டெல்லாம் எங்கே பாடுவாங்கன்னா, புஷ்பவனம் குப்புசாமி பாடினது, ராசாத்தி வாசிக்க வேண்டாம்,
அது தெரியும். இப்போ அதெல்லாம் பழசாகி போச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் சினிமா பாட்டு மாதிரியே இப்போ பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நாட்டுப்புற பாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. நாட்டுப்புற பாட்டுக்குன்னு ஒரு என்னைங்க ஒரு ரெக்கார்டிங்க்கு புதுக்கோட்டைக்கு ஒரு அம்மா வந்துருந்துச்சு. வந்தப்பா அந்த அம்மா பாட்டு பாடுனுச்சு. பாடும்போது அழுதுருச்சு. ரெக்கார்டிங் பாடிக்கிட்டு இருக்கப்போ அழுதுகிருச்சு. என்னன்னா அது அப்படியே இயல்பாக என்ன சொல்லிருக்கோ அந்த சொல்லே பாடுது. பித்தோரம் போகாதடா பூனாகன் தீண்டிருமேன். இதுதான் ஆரம்பிச்சு இந்த பாட்டு. பித்துனா புத்து, புற்று, புற்று பித்தாயி புற்று புத்தாயி பித்தாயிருச்சு. எனக்கு புரியல இது என்னம்மா அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள் களை எடுக்கும்போது நடவு நடும்போது இந்த பாட்டை நாங்கள் பயிருக்கு பாடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் பயிருக்கு பாட்டு பாடணும்? அந்த அம்மா வந்தது மன்னார்குடி பகுதியிலேருந்து புதுக்கோட்டையில் வந்து ரெக்கார்டிங்க்கு அப்படியே வந்திருக்கு. எனக்கு சந்தேகம், பயிருக்கு ஏன் பாட்டு பாடணும்? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் வேற, 1960க்கு முன்னாடி இருந்த சமூகம் வேற. கீழத்தஞ்சை பகுதியில் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பாதி, இந்த பக்கம் கடலூர் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் காலையில் 5 மணிக்கு போயிடணும் வேலைக்கு, இரவு 9 மணி வரைக்கும் வேலை முடிச்சுட்டு வரணும். குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டு இவங்க வேலை பார்க்கணும். வேலை பார்க்கும்போது அந்த ஆண்டைன்னு இருக்கிறவன் நிமிந்தாங்கன்னா அடிப்பான். குழந்தை வெளியில் வரப்பில் கிடக்கும், பால் கட்டிக்கும், குழந்தை கத்திக்கிட்டு இருக்கும். கட்டிக்கிட்டு இருக்க பாலை தான் குழந்தைக்கு அந்த தாயால் கொடுக்க முடியாது. குழந்தை பசியில் அழுகும். இவ பால் கட்டி போய் அழுவா. அழுகிற நேரத்தில் இவளுக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா, தான் குழந்தை வரப்பில் கிடக்கு, பக்கத்தில் புத்து இருக்கு, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பரிதவிப்புன்னா, இந்த குழந்தை ஒருவேளை பிறண்டு தண்ணிக்குள்ள விழுந்துருமோ, இல்லை புத்துல போயிருமோ, புத்துல போனா அங்க பூனாகன் தீண்டிருமோ அப்படிங்கிற பதைப்புல அவ அந்த பயிருக்கு தாளாட்டு பாடல, தான் குழந்தை செத்து போயிருமோங்கிற ஏக்கத்தில் அழுத ஒப்பாரிதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய நான் கேட்ட பாட்டு. சத்தியமா நான் அழுதுட்டேன். அந்த அம்மா ஏன் அழுதுச்சுன்னு தெரியாது, நான் அழுதுட்டேன். ஏன்னா இந்த சமூகம் வெறுமனே ஜாலியை மட்டும் கடந்து வரலங்க. வெறுமனே ஜாலியை மட்டும் கடந்து வரல. ஐயா பள்ளிக்கூடம் நடத்துறாங்கன்னா, பள்ளிக்கூடம் இன்னைக்கு நடத்துறதுக்கு எத்தனை பேர் விதை போட்டவங்க? படிக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஒதுக்கி வச்சிருந்தான். நீ படிக்கிறது லாயக்கு இல்லை, நீ படிக்கிறது லாயக்கு இல்லை. ஒரு இளையராஜா படித்ததால, இசையமைச்சதால உலக அரங்கில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த சமூகம் காலங்காலமா எத்தனை இளையராஜாக்களை கொண்டிருக்கும் இந்த சமூகம். யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப ஒரு நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது வெறுமனே குதிக்கிறதுக்கு இல்லை, அது அவனுடைய வேதனை இருக்கு, அவனுடைய வலி இருக்கு, அவனுடைய வரலாறு இருக்கு, அவனுடைய எல்லாமும் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அருமையா பேசி இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர் மரியாதைக்குரிய பார்த்திபராஜா அவர்கள். அவருக்கு நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு. இந்த மாதிரி பேச்சை உண்மையிலேயே எங்களுக்கு கூட்டம் முக்கியம் இல்லைங்க. 10,000 பேர் இருக்கிறத நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரசிகர்கள் 100 பேர் இருந்தா நீங்க 1 கோடி பேர்கிட்ட எடுத்துட்டு போவீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் மிகச் சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கூடிய உங்களுக்கு மீண்டும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஆமா, அடுத்து பெண்களுக்கான சுற்று. வாங்க, இல்லை இல்லை என்றென்றும் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள், திரைசை பாடல்கள் என்று பேசுவதற்காக வாமா கிலோனா மணிமொழி வர்றாங்க. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பாப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர் என்று பாரதி பாடிய பைந்தமிழின் பாதத்தை தொட்டு வணங்கி, உண்மையாகவே அற்புதமான ரசிக பெருமக்கள், உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு சத்தியமாக எல்லாரும் இதை சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. முகத்தை பார்த்து பேசியே பல வருஷம் ஆனது மாதிரி இருக்குது சார் உண்மையாகவே. ஏன்னா இந்த பக்கம் வர்றதுன்னா நீ வீட்டுக்காரர் முகத்தையே பார்த்து பேசுறது இல்லையா? சொல்லிட்டாரா? அவர் எல்லாத்தையும் சொல்லி அப்புறமா பேசிக்கலாம். அதை இந்த பக்கம் வந்தா உண்மையாகவே கலையையும் கலைஞர்களையும் மதிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மக்கள்னா சத்தியமாக இந்த
வட மாவட்டங்கள்ல மிக முக்கியமான மாவட்டம் நம்ம திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சொல்லலாம். மதிப்பிற்குரிய சகோதரர் அவர்கள் உண்மையாகவே நிறைய ஆய்வு, எத்தனை மாசம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணாரோ மேடம்க்கு தான் தெரியும். உண்மையை மேடம் நான் எப்படியாவது சந்திச்சிடலாம் நினைச்சேன். அவங்களே இன்னைக்கு நான் ஃபார்ச்சுனேட்டா சந்திச்சது உண்மையாவே என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். எக்ஸாக்ட்லி. Do you agree this? ஒண்ணுல நல்ல உண்மையாவே மனுஷன் என்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறாரு சார். அதனாலதான் சென்சார் இருக்கு திரைப்படத்துக்கு, அதனாலதான் சென்சார் இருக்கு. எங்களுடைய நாட்டுப்புற பாட்டுக்கு சென்சார் இருக்காயா? கேட்டு போனாரு, நடுவரோட நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு போனாரு பாருங்க. ஏன் நாக்க ஏமா புடுங்குறீங்க? எங்க நான் உங்களுக்கெல்லாம் சென்சார் இல்லைங்கிறதுனாலதான் நாட்டுப்புற கச்சேரியில் 4 பொம்பளை பிள்ளைகளை ஆட விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏர்மா என்ன இப்பெல்லாம் பைக்லயே சென்சார் வந்துருச்சு. சரி, அதனால என்ன இல்ல சொல்றேன். இல்ல நீங்க ஒரு சைடா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது நடுவர் அவர்களே. திருப்பத்தூர் மண்ண சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த ஊர்ல நீதி மட்டும்தான் வாழணுமே தவிர நீதிபதி வாழணுங்கிற அவசியமே இவங்களுக்கு கிடையாது, தெரியுமா? வந்ததுக்கு ஏதாவது கொலவலிக்கு ஆளாக்கி விட்டு போ. ஏங்க என்னங்க பேசிட்டு போயிருக்காங்க நான் கேக்குறேங்க. அதனால சென்சார் இல்லாததுனாலதான் 4 பொம்பளை பிள்ளைங்களை ஒரு கவர்ச்சி நடன மாதிரி ஆட வச்சு பாக்குறாங்க. அப்படின்னா திரைப்படத்துக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுட்டாங்க? தாய் மாதிரி தெம்மாங்க பாடல்கள் தாய் மாதிரி. அவரு தெரியாம பேசிட்டாரு, விட்டுரு. இல்லங்க நான் அவர் சொன்னது இல்ல, அவர் கரகாட்டம் எல்லாம் பார்த்தது இல்லம்மா. தென் மாவட்டங்கள் வந்து பார்க்க சொல்லுமா. அத சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்கும். விடிய விடிய பல பேர் வீட்டுக்கே போறது இல்ல. இப்ப எங்க அண்ணன் ஏதாவது பேசிட்டு போனாரு, எவ்வளவு பாட்டு பாடினாரு. எங்க அண்ணன் கண்ணாடி போட்டானே ராஜன் அண்ணன் உண்மையே சூப்பரா பாட்டு பாடினாரு. ஏதாவது ஒரு பாட்டு அவங்க பாட்டை பப்புளிச்சு காமிச்சாராங்க? ஒப்புளிச்சா? பப்புளிச்சுங்க. ஓ பப்புளிச்சு. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? தாய் மாதிரி தான் தெம்மாங்க பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள்ங்கிறது எங்களுக்கும் நல்லா தெரியும். நான் தெரியாம தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருமே படித்த பெருமக்களா இருக்கிறீங்க, பண்புள்ளவர்களா இருக்கிறீங்க. ஒரு தாய் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு மகனை படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. இல்ல படிக்கவே வைக்கவே இல்லை, அந்த பையன் அமைச்சர் ஆயிடுறான். இப்ப கையெழுத்து அமைச்சர் போடணும். முன்னாடி அம்மா ஒரு குச்சியை ஊனிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க தான் அமைச்சரோட அம்மா அப்படின்னு. அப்படியா? அப்புறம் எதுக்கே நேத்து வந்தாலும் நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலம் அமைச்சர் அந்த ஆளோட கையெழுத்து வேணாம், அவங்க அம்மாவோட கையெழுத்து வாங்க. யாரும் சொல்லுவாங்களா? உலகத்திலேயே நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத ஜீவன்கள்னா பெற்றவங்களும் ஆசிரியர் பெருமக்களும் தான். இந்த ஆசிரியர் தின விழாவில் ரொம்ப அற்புதமான ஒரு ஷூட் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் வயல் வேலை பார்த்து தான் நான் வளர்த்துருக்கிறேன், ஆனா என் பிள்ளைப்பா ஒரு பெரிய கலெக்டரா இருக்கான், பெரிய டாக்டரா இருக்கான் அப்படின்னு எந்த தாய் வைத்தறிச்சல் பட மாட்டாங்க. ஏமா நீ இன்னும் ஊருக்குள்ள போனது இல்ல போல இருக்கு. ஏன்? பல பெண்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணி 3 மாசம் கழிச்சு இவன் கண்டுக்கவே மாட்டான் அவங்க அம்மாவை. அந்த அம்மா சொல்லும், இவனை பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலாம். சரி, நீங்க ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கப்பா? என்னம்மா உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வருது, அன்னைக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருது, அப்படி சொல்லு. அப்ப நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? நான் தெரு பக்கம் தான். அந்த சூட்சமும் தெரியணுமியா, எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். யுவரான ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு குழந்தை தான் இருக்கு. ஒரு ஆப்பிள் முழுசா தருவோம், ஒரு ஆப்பிள் இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு. என்ன பண்ணுவோம்? பிரில்லியண்டா அறிவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாதியா வெட்டி கொடுக்கணுமியா. ஒரு பக்கம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றது, ஒரு பக்கம் மனைவிக்கு சப்போர்ட் பண்றது, பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஆணுடைய கடமைங்கிறது. அப்படித்தாம அன்னைக்கு ஒரு ஆப்பிளுக்கு 3 பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுச்சு, இந்த பாரு சொன்னா கேட்கணும், நல்லா இருங்க, ஆப்பிள் ஒரு ஆள் தான் சாப்பிடணும், திருவிளையாடல் மாதிரி. சரி, அம்மா சொல்றேன் கேளுங்க, யார் யாரெல்லாம் அம்மா மேல மரியாதை வச்சிருக்கீங்களோ நடந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆப்பிள் ஒரு ஆளுக்கு அப்படின்னுச்சு. சரி, 3 பிள்ளைங்களை வெளியில போயிருச்சு. இது செட் ஆகாது, இந்த ஆப்பிள் அப்பாவுக்கு தாண்டா கிடைக்கும், ஏன்னா அப்பா தாண்டா அம்மா மேல ஓவர் மரியாதை வச்சிருக்கவர். ஆனா நாட்டுப்புற பாட்டுல உண்மையாவே தெம்மாங்க பாட்டுல ரொம்ப அற்புதமான பாட்டுங்க. பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அப்படியே வானத்துக்கு பக்கத்துல போய் வச்சுட்டு வர்ற மாதிரி அவ்வளவு ஒரு உயர்வான பாட்டு. நான் இப்ப உங்களை பார்த்து பாடுறேன். என்ன பார்த்தா? ஆமா, உங்களை பார்த்து. சரிம்மா, நீ பாடுமா. உங்க முன்னாடி வாதத்துக்கு வைக்கிற இந்த பாட்டு ஒரு பாட்டோட வச்சு இதுக்கு ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு விளக்கம் சொல்றதுக்கு ஆரஞ்சு சாரி வந்தேன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான். மனசாட்சியோட பேசணும். பாட்டு கொடுத்தாங்க தெரியுமா? வாத்தியம் வாசிக்காதீங்க, கெட்டு போயிரும், கம்பெனி நிர்வாக பொறுப்பு கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். ஏ கொல்லையோரோ கொய்யா மரம் ராசா கொழுந்த நாரு வச்ச மரம், ஏன் கொழுந்த நாரு வச்ச மரம், கொய்யா பழத்துக்கு கொய்யா
சொல்ல மாட்டேன். ஃபில் பண்ணிட்டீங்கல்ல, என்ன பாட்டுன்னு? கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு கொழுந்தனார டேஷாம், மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு மாமனார டேஷாம். அப்ப நவா மரம் ஒண்ணு நின்றுந்தா அந்த நவா பழத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நடுவர டேஷான்னு கேட்டேன். புத்தம் சரணம் கச்சாமி. இது தேவையாங்க? என்னங்க பாட்டு கொடுத்துருக்காங்க? எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும்னா, இவங்க வெறும் அல்ட்ரா மாடர்னா இருக்காங்களே, இவங்கெல்லாம் எங்க? யாரு அல்ட்ரா மாடர்னா? இவங்கெல்லாம் மாடர்னா இருக்காங்களே, இவங்கெல்லாம் எங்க நம்ம நாட்டுப்புற பாட்டை கேட்டிருக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்து பேசிட்டு போயிருக்காரு யுவரானர். நீ அல்ட்ரா மாடர்ன் ஏங்க நானே சொல்லிக்க கூடாதா? ஆலம்டா கந்தசாமி. இங்க பாருங்க, வந்து பேசிட்டு போனார்ல, சொல்லுமா. அந்த அணித்தலைவர் வந்து பேசிட்டு போனார்ல, ஆமா, உங்களுடைய பெருமையை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரா நடுவர் அவர்களே? தெரிஞ்சால சொல்றதுக்கு இருந்தால சொல்றது. நான் சொல்றேன், இப்ப கவலைப்படாதீங்க. நாங்க பேசும்பொழுதுதான், திரை இசை பேசும்பொழுதுதான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீயே வருதுன்னா பாத்துக்க, பச்சை தண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது, தெரிஞ்சுக்கங்க. ஆமா, ஆனா உங்களுடைய பெருமையை பத்தி நான் சொல்றேன். சொல்லுமா. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிரணிக்கு அணு குண்டாய் வீற்றிருக்கிற ஜான் விஜய் அவர்களே. நீ ஒரு ஆள் தான் சொல்லல, நீயும் சொல்லிட்ட. அதெல்லாம் நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இசைஞானி இளையராஜா அவர்களை ரொம்ப அழகா மேற்கோள் காட்டிட்டு போனாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய திறமை மிக்க 25 இசையமைப்பாளர்களில் 9வது இடத்தையும் இந்தியாவிலேயே அவர் ஒருவர் தான் நாதி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி என்கிற கலை பொக்கிஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க பக்கம் தான் தீர்ப்பு தரணும். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நாட்டுப்புற இசைன்னு ஒன்னே இல்லாம போயிருந்திருக்கு. மண்ணோடு மண்ணாக அழியவே இந்த நாட்டுப்புற இசையை தூசு தட்டி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முன்பு இசைக்க செய்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். எல்லாம் அடிப்பாட்டு குத்துப்பாட்டு 4 பொம்பளை பிள்ளைங்க வந்து ஆடணும். இப்ப நான் ஒரு ஃபீல் கொண்டு வரட்டுமா? ஒரு காதல், ஒரு மெல்லிய காதல் எந்த மாதிரி தெரியுமா வருது? காதல்னாலே மெல்லியது தானம்மா. மனசு தடுமாறும், அது நினைச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடுப்பாடும். தனித்தான் ஓனப்பு நெஞ்சுக்குழி காயும், மாடு 2 பாத 2 வண்டி எங்கே சேரும். பொத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லிப் போட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இந்த துன்பம் யாரால? கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே. கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. ஆஹா, நல்லா கைதட்டுங்களே. நல்லா இருந்துச்சுன்னா கைதட்டு. இசைங்கிறது மாயாஜாலம் செய்யக்கூடியதான் இசை. உலக நாடுகளை எல்லாம் நீங்கள் வரைபடத்தில் பார்க்கலாம் என்றால், தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும் என்றால் திரைப்படத்தில் பார்க்கலாம். அப்ப திரைப்படம்ங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில் ஊறியது. சினிமா மாதிரி அந்த அளவுக்கு ஊறி போயிருக்குது. எந்த நாட்டுப்புற கலைஞர்களாகட்டும், லிஸ்ட் எல்லாம் அண்ணே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னுடைய அன்பு தோழி ராஜலட்சுமி, சகோதரர் செந்தில் கணேஷ் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே, இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் ஒரு மேடையில ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தமா யாராவது ஒரு இசையமைப்பாளர் பார்க்க மாட்டாரையா? ஒரு வாய்ப்பு தரமாட்டாரான்னு ஏங்குறது எதுக்கு? எதுக்கு? அப்பதான் 3000 சம்பளத்தை 3 லட்சம் ஆக்கலாம். அதை சொல்லு. சினிமாவை பார்த்து எப்படி மேடையில ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி டான்ஸ் ஆடணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், எப்படி எல்லாம் இருக்கணும்ங்கிறதுக்கு சினிமா வேணும். எப்படி எல்லாம் தோடு போடணும், எப்படி எல்லாம் மேக்கப் பண்ணணும். ஆமாயா, நாங்க தான் சினிமாக்காரங்க, நாங்க அப்படிதான் இருப்போம். அவங்க அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அங்க பாருங்க, கண்டாங்கி சிலையில வந்திருக்காங்க அந்த அம்மா. சரிம்மா விடுமா. அந்த சைடு திரும்பி பார்க்கவே மாட்டீங்களாங்கிற. மைக் இங்க இருக்கு, நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீ என்ன சொல்லுவ முதல்ல? சரி, இப்ப நான் கேட்கும் பொழுது இது காதலா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க என்னம்மா காதலா இல்லையான்னு சொல்லுங்க. சொல்லுமா. கண்ணீர் வரும்போது இதயம் வலித்தால் அது காதலா இல்லையான்னு சொல்லணும். இல்லையா? காதலா இல்லையா? ஹலோ, என்னங்க நீங்க என்னம்மா இப்படிலாம் அழிங்க நீ அட்டை பண்ண கூடாது. சொல்றேன் சொல்லு. முதல்ல கோட்டை பூரா அழிங்க, முதல்ல இருந்து வாங்க. பரோட்டா சூரி மாதிரி ஆயிரும். சரி, முதல்ல சொல்லு. கண்ணீர் வரும்போது இதயம் வலித்தால் அது காதல் அல்ல, நட்பு. சரி. இதயம் வலிக்கும் போது கண்ணீர் வந்தால்
அது காதல் இல்ல, அது நெஞ்சு வலி. உடனே டாக்டர்கிட்ட போகணும். இதுக்கு தான் இந்த நாட்டுப்புற பாட்டுக்கு இப்படித்தான் வாண்டடா போய் மாட்டிக்குவியாடா. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பேசுவதற்கு 1000 இருந்தும் பேசுவதற்கு 1000 இருந்து எப்படி பேசினாலும் அதிர்தியா? அந்த அளவுக்கு திரைப்படம் அவ்வளவு வலுவா இருந்ததா? கேள்விப்பட்டேன். பேசுவதற்கு 1000 இருந்தும் பேச முடியாமல் தவிக்கும் அந்த இன்பமான வலி எது தெரியுமா? என்னம்மா அது? அதுதான் பல்லு வலி. அதுக்கும் காதல் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்பேற்பட்ட ஊத்த பல்லெல்லாம் பல்லு விளக்க வச்சு குளிக்காத பாண்டைகளை எல்லாம் குளிக்க வச்சு துவைச்ச ட்ரெஸ் போட வைக்கிறதுன்னா அதுதான் காதல். அதே பசங்களை 3 வருஷம் கழிச்சு அதே பேண்ட கிழிக்க விட்டு அதே தாடிய வளர விட்டு ஞன்னு காதல் கதாநாயக மாதிரி அலைய விடுறதும் அதுதாம்மா காதல். சரி, நீங்க என்னதான் 150 சிசி நீங்க பெரிய பைக் வாங்கினாலும் நீங்க எதுக்கே 40க்கு பின்னாடி நீங்க ஓடி வரீங்க? நான் கேக்குறேன். 40க்கு பின்னாடி இல்லம்மா, 18க்கு பின்னாடி ஓடுறேன். வயசா சொல்லணும். நீங்க வேற மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. சிசி சரிம்மா சரிம்மா. சிசியை பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னும் சிம்பிளா காதல் பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்மா. எப்பவுமே ஒரு பட்டாம்பூச்சி போறப்ப பின்னாடி ஒரு பையன் பிடிக்கத்தானே போவான். அதுதான் நீங்க சுதாரிக்க வேண்டியதானே. ஒரு சிம்பிளா இன்னொரு காதலுக்கு இன்னொரு எளிமையான விளக்கம் சொல்லட்டுமா? ஒருத்தன் தாத்தா செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். டே என் தாத்தா செத்துட்டாரா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுவான். பாட்டி செத்துட்டாங்கன்னா என் பாட்டி செத்து போயிட்டாங்கடான்னு ஃபீல் பண்ணுவான். எந்த மனுஷனாவது டே நான் செத்து போயிட்டேன்டான்னு ஃபீல் பண்ணுவானா? ஃபீல் பண்ணுவான். எப்போ தெரியுமா? டே மச்சான் ஒரு ஃபிகரை பார்த்தேன்டா அங்கேயே செத்துட்டேன்பா. பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் நடுவர் அவர்களே காதல்ங்கிறது. இதுக்கு ஒரு 4-5 பேர் கை தட்டுறீங்களே, புரியலையே. கேட்டேன். காதலிக்காதவங்க யாராவது உலகத்துல இருக்க முடியுமாங்க? இல்லம்மா. காதல்ங்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க முதல் சொன்னது மாதிரி முதல் காதலோ அது எந்த காதலோ இல்ல, மனைவிய கல்யாணம் ஆன புதுசுல கூட பார்த்தா கூட எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி பாடுவாங்க? சில்லுன்னு தண்ணிய தொட்டா சுடுமியா, சுட சுட காஃபியா குடிச்சால் என்னடி ஆறி போயிருச்சுன்னு தோணும். பாத்தீங்களா? அதுதான் மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது. மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது, அடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது. நெஞ்சுக்குள்ளே ராத்தி நங்கள் சுற்றுகின்றது, கண்கள் சத்தம் கேட்டு மத்தளங்கள் கொட்டுகின்றது. கண்ணே உன் முந்தானை காதல் வலையா, உன் பார்வை குற்றால சாரல் மலையா. அன்பே உன் ராஜாங்கம் எந்தன் மாடியா, நீ மீட்டும் பொன்மீனை எந்தன் நீடையா. இதயம் நழுவுதடி உயிரும் கரையுதடி உன்னோடுதான். யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூத்தது. ஃபென்டாஸ்டிக். நல்லா இருந்தா கை தட்டலாம். இல்ல நல்லா டூயட்டா எடுத்தா இன்னும் நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுனால தான். இப்போ இந்த நைட் ஆயிருச்சுல, ஆமா இந்த நைட் ஆயிருச்சுல, ஒரு காலை பொழுது ஃபீல் கொண்டு வரட்டுமா? நீயா? ஆமா, நான் இல்லைங்க, எங்களுடைய திரை இசை பாடல்கள் அத்தனை மேஜிக் செய்யக்கூடியதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஓ சரி. காலை அதாவது காலை ஒரு புத்தம் புது காலை. உனக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்துட்டார் ஃபீல். புரியுது இல்ல? நான் சத்தியமா சொல்லவே இல்ல. ஒரு சிங்க்ரனைஸ் ஆகுதுமா அது வந்து. பாருங்க நடுவர் அவர்களே, உங்க மேல சத்தியமா நான் சொல்லவே இல்ல அவர்ட்ட அந்த பாட்டு எடுப்பேன்னு. ஆமா, ஆனா தன்னால வருது. என்ன காரணம் தெரியுமா? அந்த புத்தம் புது காலை நல்லா உண்மையாவே மனசாட்சி. ஹலோ எச்சு குச்சுமே என்னையா நான் பேசும் பொழுதே மாஸ்டர் இப்படி அவ்வளவு இசையா இருக்கா? காலம்டா கந்தசாமி. இங்க இருங்க, இந்த இரவுல காலை ஃபீல் அவங்கவுங்க மனசுக்குள்ள தோன்றும். உண்மையை இசையை ரசிக்க கூடியவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான பாடல்கள் கொடுக்க முடியும். 4 வரி பாடலாம். பல்லவி. புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுவராகம் கேட்கும் இந்நாளும் ஆனந்தம். புத்தம் புது
பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ இளப்பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ மனதின் ஆசைகள் மனதின் கோலங்கள் குயிலாசையின் பரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள் புத்தம் புது காலை பொன்னிற வேளை அருமை 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 அருமை. எதை எடுத்தாலும் இப்ப எல்லாம் பொதுவா இந்த ஒரே ஒரு விஷயம், சொல்லுங்க நடுவர். பொதுவா எல்லாருமே காலை நேரத்தை காட்டணும் அப்படின்னா பூபாலம் அப்படிங்கிற ஒரு ராகத்தை பயன்படுத்துவாங்க. அதான் தமிழ் சினிமாவுடைய காலங்காலமா இருந்தது. பூபாலத்துக்கு தமிழ்ல ஒரு பேர் உண்டு, அது புறநீர்மை பண் அப்படின்னு பேர். ஏன் தமிழ்ல புறநீர்மை பண்ணு சொன்னாங்கன்னா, காலையில இருக்கக்கூடிய பனித்துளிய சூரியன் வந்து எடுத்துக்கிட்டு போகுது இல்லையா, அதுக்காக தமிழ்ல ரொம்ப தெளிவா புறநீர்மை பண்ணு வச்சாங்க. காலங்காலமா கண்டுபிடிச்சது. இலக்கணத்தை உடைச்சார் இளையராஜா. இந்த பாட்டு பூபாலமுக்கு அப்படிங்கிற ராகத்துக்கு இந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு கேட்டா காலை நேரத்துல ஒரு இளம்பெண் பனித்துளிய, கடலை, புல்வெளிய, மரங்களை ரசிக்கக்கூடிய அந்த ஃபீல் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் இசைஞானி இளையராஜா அப்படின்னு பேர். அதான் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் ஒலிக்கக்கூடிய அத்தனை பேருந்துகளுமே சொகுசு பேருந்துகள் தான். வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிக்க ஆசையா இருக்க நடுவர்களே உங்களுக்கு? ஆமா, அப்ப இசைஞானி இளையராஜா அவருடைய இசையை கேட்டு பாருங்களேன். நாங்க எடுத்து தானே இருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் திரைப்பட பாட்டுலாம் எதுல இருந்து வந்துச்சியா? எங்களுடைய கிராமத்து பாட்டு தானே, கிராமத்து பாட்டு தானே, அதுல இருந்து கொண்டு வந்த. அதுல முக்கி முக்கி உக்காந்து அவ்வளவு சோகத்துக்கு ஒரு ராகம், அழுகைக்கு ஒரு ராகம், காதலுக்கு ஒரு ராகம், காமத்துக்கு ஒரு ராகம், இப்படின்னு ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனி ராகத்தை போட்டு சினிமாக்காரங்க உட்காந்துருந்தாங்கன்னா ஒவ்வொரு திரைப்படம் வரும்பொழுது ஒவ்வொரு பிரசவத்துக்கு சமம். எல்லாம் எங்க பாட்டு தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. நடுவர்களே, இந்த குடும்பம், இப்ப குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை வர்ற நேரத்துல கணவன் அமைதியா இருந்தாங்கன்னா அது பேர் யோகா. ஓ, மனைவி அமைதியா இருக்காங்கன்னா அது பேர் யோகம். சரி, மனைவியே இல்லாத பல பேர் அப்படி அமைதியா இருக்காங்களே, என்ன அர்த்தம்? ராஜயோகாவா அதுக்கு பேரு? யாரோ அனுபவசாலி வந்து சொல்லிருக்காரு. நான் சொல்றேன் பதில் எழுத்தாப்புல இருந்தே வருதம்மா. நான் சொல்றதே கைலாச அதிபர் சொன்னதுங்க. அதுக்கு மேல ஒருத்தர் இங்க வந்து நல்ல விளக்கம் சொல்றாரு பாத்தீங்களா? திருப்பி வர்ற விஷயத்துக்கு சரி சொல்லுமா. கணவன் மனைவி சண்டை வர்ற நேரத்துல கணவன் அமைதியா இருந்தா அதுக்கு பேரு யோகா, மனைவி அமைதியா இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு யோகம். வீட்டுல மாமியா மருமக சண்டையே வரலன்னா அதுக்கு பேரு அமோகம். தினமும் 7:30 இருந்துச்சுன்னா அதுதான் யமலோகம். எப்படி எங்க வீட்லயா டெய்லி சொர்க்கம் நடுவர்களே. உங்களுக்கு கேள்விப்பட்டேன், தெரியாதா? என் தங்கப்பிள்ளை எப்படி என்னை பாத்துக்குவாருன்னு உங்களுக்கு தெரியாதா? யார் தங்கப்பிள்ளை? என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னோட ஓட்டு இப்படி பேசுற ஒரே ஆள் நீ தான் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க அதனால என்னங்க, ஒரு நேரத்தை கல்யாணம் ஆன புதுசுல மட்டும் கிடையாது, என்றைக்குமே கணவன் நம்மளுக்கு முதல் குழந்தையா இருக்கணும். அந்த குடும்பத்துல எப்பயுமே ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கும். ஆனா முதல் குழந்தையா இருக்கணுங்க. எவ்வளவு நாளைக்கு? ஹலோ, ஒவ்வொரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கும் அவளுடைய மடியில் தவழக்கூடிய முதல் குழந்தை கணவன் தானாங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன். நானு தவந்துட்டாலும் என்ன ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க. எப்படி டிவில பாத்துருவாங்க, எஸ்வி டிவில. அது தெரியும். நல்ல எஸ்வி டிவி நல்லா தம்பி அழகா எடுத்துட்டு இருக்கீங்கல்ல தம்பி விக்னேஷ். ஆமா, என்னென்ன அதாவது என்னென்ன எப்படியோ அப்படி தான் காட்ட முடியும். எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அப்ப ரொம்ப அழகா இருப்பேன்னு அர்த்தம். நான் நல்லா தான் இருக்கேன்றவங்க நல்லா கை தட்டி வச்சுங்களேன். அடி கை தட்டுங்க, உங்களை நம்பிதானே நான் கேட்டேன். இந்த மாதிரி அமைதியா இருந்தா எப்படி? உலகத்திலே பொய்க்கு கை தட்டுறது நீங்க மட்டும்தான். ஆனா பாடல் கொடுத்தாங்க பாருங்க, ஒரு காதல் அண்ணா அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, சகோதரர் அவர்கள். இது மாதிரி திரைப்படத்துல ஏதாவது பாட்டு இருக்கா வயல்வெளியில சின்ன ஒரு விரசம் கூட இல்லாம அப்படின்ட்டு. உண்மையாகவே இதை நீங்க விரசமா பார்க்காதீங்க. ரொம்ப அழகா வயல்வெளி தான்.
அங்கே அக்காவும் தங்கச்சியும் இருப்பாங்க, அங்கே ஹீரோ இருப்பார், வயல்வெளி விவசாயமும் நடக்கும், அதோட காதலும் ஒரு புறம் இருக்கும் பாருங்க. பாட்டு கொடுத்தாங்க பாருங்க எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில். பாவாடை காத்தோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட ஆட ஆட பாவாடை காத்தோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட ஆட ஆட காலோடு கால் பின்னி ஆட ஆட கள்ளுண்ட வண்ணாக ஆட கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணின்ற மீனாட ஆட ஆட ஓ ஓ பச்சரிசி பல்லாட அம்பரத்து நாவாட பச்சானின் மனசாட சின்னவளே நீயாடு கண்டாங்கி முன்னாட கன்னிமலம் பின்னாட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சிந்தாக நீயாடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணின்ற மீனாட ஆட ஆட முத்தோடு நகையாட ஆட ஆட கள்ளுண்ட வண்ணாக ஆட கட்டோடு ஓடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட என்ன ஆகவே- இசை சாம்ராஜ்ய நடுவர் அவர்களே. ஆகவே ஒரே ஒரு பாடலுக்கு என்ன இன்னும் வெவ்வேறு பாட்டு வச்சிருந்தேன். காதலி காதலன் காதலி அது மாதிரி ஏதாவது தப்பா இல்லாம ஒரு பாடல் இருக்கா அப்படின்னு கேட்டு போனாரு சகோதரர் அவர்கள். அவரே மேற்கோள் காட்டி பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு முன்னாடி பேசினார், அதனால நம்ம வேற வழி இல்ல. இப்போ காதலன் காதலிக்காக வெயிட் பண்றது தப்பா நடுவர் அவர்களே? தப்பே இல்லையே. ஒரு நாள் காதலி லேட்டா வந்துட்டாயா? ரொம்ப நாள் வெயிட் பண்ணிரப்படாது. அப்ப அதனால என்னன்னு கேக்குறேன். அப்புறம் உங்களை எல்லாம் நம்பி எப்படியா தாலியை வாங்கிக்கிறது நாங்க? என்னது கொஞ்சம் ஏமா காதலுக்கும் தாலிக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? நடுவர் அவர்களை இங்க பாருங்களேன், வீட்ல இருந்து ஒரு ஆம்பளை பையன் ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். ஃப்ரெண்ட்ஸை வர சொன்னாலே போதும், அம்மா அப்படின்ட்டு டாட்டா காட்டிட்டு போனா அம்மா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த இப்போதாங்க போனான்னு 10 மணி நேரம் கழிச்சனாலும் இப்போதான் போனான்னு வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவாங்க. ஆனா பையன் ஈஸியா போயிடலாம், பொண்ணு அப்படி வர முடியுமா? என்னென்னலாம் போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு வரணும் தெரியுமா? அதே மாதிரி கதாநாயகன் கதாநாயகிக்காக காத்திருந்துட்டாரு. அதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு கோவப்பட்டு தெரியுமாங்க கேக்குறாரு கதாநாயகிட்ட, என்னடி தலை முடியெல்லாம் களைஞ்சு போய் கிடக்குது, நீ வர்ற வழியில யாரு எவனாவது உன்னை பார்த்தானா? தலை இந்த மாதிரி களைஞ்சு போய் கிடக்கு, வளையல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கலவரமா இருக்கு, முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி கலவரமா இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. அந்த பாடல் மட்டும் பாடுங்க பாப்போம், அதுக்கு பதிலா நான் பாடுறேன். நீ வருகின்ற வழி மீது சொல்லுமா, அப்படி சொல்லுமா, வரிய சொல்லு. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் கருங்கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது பரிசென்ன தந்தார். உன் கருங்கூந்தல் கலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது பரிசென்ன தந்தார். இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைத்தான் கூடோடி வந்தேன். இப்படி பேசல ஓடி வந்துட்டாரு நடுவர் அவர்களே. ஆனா
இப்ப கதாநாயகி சொல்றாங்க இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறாருல்ல காதலன், ஆமா. உடனே கோவிச்சுக்கிட்டாங்களா அவங்க? இல்ல கோவிச்சுக்கல. எப்படி தெரியுமா சொல்றாங்க, அட பாவி, நான் வர்ற வழியில ஏன் முகத்தை ஒரு பூவுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வண்டு வந்து மூஞ்சில மோதிருச்சு தெரியுமா? இம்புட்டு பெரிய பூ எவ்வளவு சைஸ்ல எந்த ஊர்ல இருக்கு? கேளுங்க தன்னை. சரி. அவர் அந்த அளவுக்கு கொஞ்சி இருந்திருக்கிறார் இவ்வளவு நாளா. அழகே, மலரே, வெண்ணிலவே, இந்த மாதிரி கொஞ்சி இருந்திருக்காரு. ஏன் முகம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும், நிலா மாதிரி இருக்கும். கண்ணை கட்டுது பசி. அதுக்கு ஒரு செவப்பி கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. சரிவா. நீ வர்ற வழி நான் வந்துகிட்டு இருந்தையா, அந்த நேரத்துல ஒரு பூவை நினைச்சுக்கிட்டு ஒரு வண்டைய மூஞ்சில வந்து மோதிருச்சு தெரியுமா? அந்த வண்டை தட்டி விடலாம் நினைச்சுக்கிட்டு நான் இப்படி கையை எடுத்தேன்ல, அந்த நேரத்துல இந்த பேங்கிள் இருக்குல்ல, பேங்கிள் வளையல், இந்த பேங்கிள் இருக்குல்ல, இந்த பேங்கிள் என்னோட ஹேர்ல மோதி என்னோட கூந்தல்ல மோதி கலஞ்சு போயிருச்சியா. இத போய் நீ தப்பா எடுத்துக்கிற ஸ்வீட் ராஸ்கல். லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் ஜெர்மன்ல லவ் பண்ணுவாங்க போல இருக்கு. இத கேட்கணும், இத சொல்லணும். இப்படியே கொஞ்சிக்கிட்டே சொல்ல முடியுமா? இதுதான் இந்த இலக்கியத்தரம். கணவன் மனைவிக்கு இடையேயான, காதலன் காதலிக்கு இடையேயான ஊடலாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாட்டு கொடுக்கிறார் பாருங்க. சாதாரண கவிஞராங்க கவியரசர் கண்ணதாசன். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் கண்ணதாசன். பாட்டு கொடுக்கிறார் பாருங்க. பொன்வண்டொன்று மலரின்று முகத்தோடு போது நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட. பொன்வண்டொன்று மலரின்று முகத்தோடு போது நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக நின்றேன். என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். நல்லா இருந்ததுல. ஆகவே வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்லா கைதட்டுங்க. நிறைவு பேச்சாளர், நிறைவான பேச்சாளர். சொல்லுமா. நடுவர் அவர்களே, நான் மைக் இல்லாம பேசினேன்னா கூட எல்லாருக்கும் காதல விழுவும் போல இருக்கு. ஆமாமா. உண்மையிலேயே நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரலங்க. இவங்க ஏதோ வண்டு, அதுக்காக மைக்க கடிக்காத. இவங்க ஏதோ வண்டு வண்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில இருந்தே நான் இன்னும் மீண்டு வரல. நான் நினைக்கிறேன் அது வண்டா இருக்கு, அது கண்டிப்பா கதண்டா இருக்கும். ரெண்டு ஒண்ணுதான். கதண்டா இருக்கும், அதான் மூஞ்சி இப்படி வீங்க. ஒரு கதண்டு இன்னொரு கதண்டா கடிக்க வந்துரும். ஆமா, உண்மையிலே சிறப்பான மேடை நடுவர்களே. உங்களுக்கு ஏன் நடுவர்களே இவ்வளவு நயவஞ்சகமா இருக்கீங்க நீங்க? நான் கேட்கறேன், உங்களுக்கு நான் என்னங்க பாவம் பண்ணேன்? எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் அரை மணி நேரம் பேச வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணிக்குவாங்களாம். நான் வந்து பேசும்போது மட்டும் 5 நிமிஷம் எடிட் பண்ணாம நான் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருக்கலாம். அறிவாளிக்கு 5 நிமிஷம் போதும்னு சொன்னாங்கம்மா. நான் சொல்லலம்மா, எதிரணியில சொல்றாங்க. ஆமா, உண்மையிலே சிறப்பான ஊர் நடுவர்களே. இந்த ஊர்ல நீ ஜூஸ் நல்லா போடுவியாம்ல? உண்மை இல்லம்மா, அந்த கரெக்டா ஜூஸா குடுக்குறது. ஆமா, உண்மையிலே நானும் ஒரு ஆசிரியை என்ற பெருமிதத்தோடு, நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்குபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் தினத்தன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர்களே, உண்மையிலே இந்த சிறப்பான ஊர்ல 2 பேரும் வந்து பயங்கரமா பேசிட்டு போனாங்க. நான் எழுதி வச்ச கான்செப்டை பேசுறதை விட இப்ப இவங்க 2 பேருக்கு பதில் சொல்றது எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா நிறைஞ்சு. அவர்கிட்ட எவ்வளவு தடவை நான் என்னோட சகோதரர்கிட்ட பேனா வாங்கியிருக்கேன் தெரியுமா நடுவர்களே? ஃபர்ஸ்ட் ராஜன் சொந்தமா பேனா இல்ல நடுவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் நான் ராஜன் சார் கிட்ட இருந்து வரலாம்னு நினைக்கிறேன். அங்க இருந்து வந்த உடனே எல்லாரும் அப்படி பிரமிச்சு போய் அவரோட முகத்தை அப்படி அவ்வளவு ஆர்வமா பார்த்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை பயமுறுத்தாதம்மா அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமா பாடினார். அக்காவும் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர். சூப்பரா, உண்மையில நல்ல பாட்டு நடுவர் அவர்களே. எங்க ஊர்ல ஒருத்தன் பாடுறான், தமிழுக்கும் அமுதாவென்று பேர்.
நான் என்ன கேக்குறேன், இவங்க வந்து இந்த மாதிரி தமிழை போற்றி வணங்குற பாடல்கள்லாம் பாடுறாங்க, ஒத்துக்கிறேங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இன்னும் சில பாட்டு தமிழை பத்தி வர்ணிச்சு உங்க ஆளுங்க பாடி வச்சிருக்க பாட்டெல்லாம் என்ன மறந்து போய்த்தா? அடிக்கு எடுக்கிற மாதிரி ஒரே ஒரு பாட்டு போதும் நடுவர்களே. இவங்க வெறுமனே தமிழ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற திரை இசை கவிஞர்கள் பாருங்க, அது தமிழுக்கே ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பாய்ந்தமிழ். இதெல்லாம் பாடி முடிச்சு கடைசி அவன் ஏன் வாமிட் எடுக்கணும் தெரியுமா? ஏம்மா கணக்கு சரிதானம்மா? ஏன்னா அவன் பாடினது அவனுக்கே உலகத்திலே மிகப்பெரிய தவறுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே இப்படி எல்லாம் பாடிட்டு நீங்க எப்படி இந்த மாதிரி வந்து திரை இசை பாட்டு வந்து அப்படி அவ்வளவு இதா இருக்கு அப்படி மைக்க தட்டி விட்டுறாத, ரெண்டு கையும் இப்படி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா மைக்க தட்டிரும். பேச எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது நடுவர்களே அவங்க பேசுனது. இவர் வந்து அப்புறம் சொல்றாரு, நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன், உனக்கற ஓரத்துல உனக்காக காத்திருந்தேன், உன்னோட நான் ஒண்ணு பேசணும்னு மரியாதை தான் பாடல. ஏன் என்ன உன்னோட நான் ஒண்ணு பேசணும்னு மரியாதையா தானே சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன கேக்குறேன், ஒரு நாட்டுப்புற கலைஞன் வீட்டுல ஆள் இருப்பாங்க, நம்ம ஒதுக்குப்புறமா போய் பேசிட்டு வருவோம்னு கூப்பிட்டது உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல? நான் என்ன கேக்குறேன், இந்த சினிமாக்காரங்க வந்து ஆத்தா ஆத்தோரமா வாரியான்னு கேட்கலாமாங்க? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடுவர்களே இது. அதாவது பரவாயில்லங்க, இன்னொரு பொம்பளை பிள்ளை, ஏங்க இப்ப நான்லாம் பொம்பளை பிள்ளை தான், இவர் யாருன்னு கேட்டாரு, தாயானவள். ஆமா, இப்ப நான்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை தான் நடுவர்களே, அடக்க ஒடக்கமா பண்பா அப்படி பண்பாட்டோட இருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை கேக்குது, வீட்டுல அவங்க அப்பா அம்மா இல்லையா, இந்த பொம்பளை பிள்ளை வந்து கூப்பிடுது, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போவாமுல்ல பில்லாடம். யார கூப்பிடுது பாருங்க நடுவர்களே. அப்ப இதெல்லாம் வந்து பில்லாட முடிஞ்சிட்டா மறுபடியும் தாலிபான்கள் உயிர் எடுக்கறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இளைஞர்கள் மனதுல ஒரு கலவரத்தை ஒரு ஒரு அதிருப்தியை உண்டு பண்றது இந்த சினிமா பாட்டு தானே நடுவர்களே. இந்த அக்கா வந்து அதிருப்திய, ஆமா, இந்த அக்கா வந்து கேக்குறாங்க, நீ வந்து இந்த பாட்டுக்கு விளக்கத்தை சொல்லணும், இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஆபாசமான பாடல் அப்படின்னு வரின்னு. ஏ கொள்ளையோரம் கொய்யா மரம் ராசா கொழுந்தனாரு வச்ச மரம், ஏ கொழுந்தனாரு வச்ச மரம், கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு நான் கொழுந்தனார வச்சிருக்கேன், நான் கொழுந்தனார வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாட்டுக்கு நீங்க டாஷ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. பட்டிமன்ற மேடையில இந்த பாட்டை ஒலிக்கணும் முதல்ல. இல்ல நடுவர்களே, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கொல்லையில கொய்யா மரம், ஒரு கூட்டு குடும்பமா இருந்தா ஒருத்தர் கொய்யா கண்ணு வைப்பாரு, இன்னொருத்தர் மாங்காய் கண்ணு வைப்பாரு, இன்னொருத்தர் தேங்காய் கண்ணு வைப்பாரு. அவங்கவுங்க வச்சதோட நன்றி விசுவாசமா எங்க கொழுந்தனார நாங்க எங்க குழந்தையா நினைச்சு வீட்டுல வச்சிருக்கோம். உங்களை மாதிரி அடிச்சு துரத்தி விட கிடையாது. ஒரு குடும்ப ஒற்றுமையான பாடலை இப்படி தவறா புரிஞ்சுக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரிம்மா, உண்மையிலே இப்ப எங்க நாட்டுப்புற பாட்டு இல்ல, உண்மையே அதான். ஆமா, உண்மையிலேயே அந்த பொண்ணு கிண்டலா சொன்னாலும் உண்மை அதுதான். அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள் இருந்தப்ப சொல்லுக்கு பொருள் வேற மாதிரி நம்ம ஆள் புரிஞ்சுக்குவான். இப்போ பொருள்னா என்ன அர்த்தம்? இதுவும் பொருள் தான், இதுவும் பொருள் தான், இதுவும் பொருள் தான், இதுவும் பொருள் தான், சட்டையும் பொருள் தான். சென்னை பக்கம் போய் பாருங்களேன், பொருள் எடுறா அப்படின்னா என்னன்னா கொலை பண்றக்கா கத்தின்னு அர்த்தம். ஒரே விஷயம்தான், இடத்துக்கு போகும்போது வேற ஒரு இடத்துக்கு போய் நாற்றம் அப்படிங்கிறது மனம் தானே. ஆனால் நம்ம இப்போ என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், நாத்தம்னா டக்குன்னு மூக்க பிடிச்சிருவான். அப்ப பொருள் வேற மாதிரி மாறி இருக்கு. உண்மை என்னன்னா, அன்றைக்கு கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துறதுக்கான பாடல் தான் இந்த பாட்டு. சினிமா உல்டாவாவே பண்ணும் பல விஷயங்கள். அது மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்றோம். உண்மையில இவர் வந்து சொன்னார், அதுக்கு என் சகோதரர் கூட ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதிகமா வந்து மக்கள்ல ரீச் ஆகுறது, அதிகமா போய் மக்களை சென்றடைகிறது வந்து எங்க திரை இசை பாட்டு தான், திரை இசை பாட்டு தான். என் சகோதரர் அருமையா சொன்னார், அதிகமா மக்களை வந்து சென்றடைகிறது வதந்தி தான், வதந்தி தான். நான் இன்னும் சொல்லவா, அதிகமா மக்களை போய் சென்றடைகிறது கொரோனா தான். இப்ப உங்க பாட்டு வந்து கொரோனாவுக்கு சமமாயிட்டு. இப்ப என்னம்மா அது, உலகத்திலே ஆதி கடவுளுக்கு அடுத்த கடவுள் இப்ப கொரோனா தான்மா. ஆமா, உண்மையிலே எங்க நாட்டுப்புற பாட்டுக்கு தேனிசைன்னு ஒரு பேர் இருக்கு நடுவர்களே. தேனிசை அப்படின்னா இந்த நீங்களோட மக்கள் இசை அப்படி தேனிசைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தேனுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. தேன் வந்து தானும் கெட்டு போகாது, தன்னை சார்ந்த ஒரு பொருளையும் கெட போக விடாது. அதே மாதிரி தேனிசைன்னு சொல்லக்கூடிய எங்க நாட்டுப்புற பாட்டு அதுவும் கெட்ட பாட்டு அல்ல, கேட்பவரையும் கெடவிடும் பாட்டு அல்ல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையிலே எங்க நாட்டுப்புற பாட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. மண்ணிசை, மக்கள் இசை, தெம்மாங்கு, நாட்டுப்புற இசைன்னு, கிராமத்து கீதம், கிராமத்து கீதம் எவ்வளவு இருக்குங்க. இவங்கள்ட்ட என்ன இருக்கு? திரை இசை.
வெஸ்டர்ன் மியூசிக், ராப் சாங். பயமுறுத்தாதமா rap. அந்த பாட்டை நீங்க இதுக்கே இப்படி பயப்படுறீங்களா? அந்த பாட்டை நான் பாடினேன்னா இன்னும் நீங்க பயப்படுறீங்க. ஓ ரெட் டோ ஸ்ட்ராங். அங்க பாருங்க பச்சை பிள்ளை எல்லாம் பயப்படுதுங்க. என்னங்க பாட்டு இது? இதுக்கு வந்து 2 பேரும் வந்து 1 மணி நேரமா வந்து கிடந்து ஏன் இப்படி கத்தணும் நான் கேட்கறேன். இதுலயாவது ஒன்று இதுவாவது பரவாயில்ல நடுவர்களே. இன்னொரு பாட்டு இருக்கு, அதை எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்க்குள்ள நுழையாது. ஹிப்ஹாப் சாங்னு ஒன்று இருக்கு நடுவர்களே. என்ன கேட்குறேன், எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல, வந்து எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு, எப்படி எப்படியோ பாடலாம். இந்த பச்சை பிள்ளைங்கெல்லாம் மனப்பாடப்பட்டு வானாகி மண்ணாகி ஒளியாகி உயிராகி ஊனாகி அந்த வந்து எப்படி மனப்பாடம் பண்ணி தலையில குட்டி குட்டி அந்த மாதிரி தாங்க அதை மனப்பாடம் பண்ணணும். நான் ஒரு பாட்டை கிட்டத்தட்ட 1.5 வருஷமா மனப்பாடம் பண்ணியிருக்கேன் நடுவர்களே. இந்த ஹிப்ஹாப் சாங். ஆப்பிள் பழுத்து ஆடை குழுங்க அருகில் வருதே போர் போர் தமிழா கட்டுப்பாடுகள் விட்டு போச்சு கனவில் தினசரி மண்மத காட்சி. இப்பவும் நான் பண்ணது தப்பு தான். என் மண்டையில ஏற மாட்டேங்குது நடுவர்களே. இதுதான் இவங்க திரை இசை பாட்டோட முடி அடர்த்தியா இருந்தா அந்த மண்டையில எங்கிட்டு தான் ஏறும். ஆமா உண்மையிலேயே அதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, அதோட மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி இவங்க பாட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு டிவியை போட்டு வச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு எந்த ஒரு பாட்டாவது நம்ம மனசு பயம் இல்லாம பார்க்க முடியுதா நடுவர்களே? ஒரு திரை அந்த நடிகைகள்லாம் வந்து ஆடும் பொழுது நம்மளுக்கு அப்படியே நம்ம மனசு வந்து அப்படியே ரொம்ப பாதிக்கப்படுது நடுவர்களே. வைரமுத்து சொன்னார், உங்க திரை இசை கவிஞர் சொல்லியிருக்காரு, இந்த சினிமா வந்து குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் வயதில் மீசை முளைக்க வைக்கிறதாம். அதாவது அவனுக்கு பல்லு முளைச்சா என்ன தெரியணுமோ அதுக்கு முன்னாடியே ஒரு மீசை வளர்ற இளைஞனுக்கு என்ன தெரியணுமோ அத்தனையும் தெரிஞ்சிருக்கான். இது நல்லதா நடுவர்களே? இந்த அளவுக்கு வந்து ஆபாசமா இந்த உலகத்தை மாத்தினது இந்த சினிமா பாட்டு தானேங்க. உண்மையிலே அப்பா யாரு அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நம்மளுக்காகவே உழைச்சு நம்மளுக்காகவே வாழ்ந்தவர். உண்மையிலே அவர் ஏழ்மையா இருந்தாலும் பெத்த குழந்தைகளை ஏழ்மையா என்னைக்குமே என்னைக்குமே வந்து வசதியா வாழ வைக்கணும்னு நினைச்சவர். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு இவன் பாட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்இல் சைட் அடிப்போம், வெட்டி பையன் பேர் அடிப்போம், சிட்டு பஸ்ஸில் விசில் அடிப்போம், இந்த வயசு போனா வேற வயசு ஏறும். இப்படி எல்லாம் பிள்ளைங்க கேட்டு வளர்ந்தா எந்த பிள்ளை நடுவர்களே உருப்படும்? அதானே. ஆனா இந்த நாட்டுப்புற இசையில பாருங்க, மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் அணிஞ்சதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கமில்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் அணிஞ்சதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கமில்ல. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் உழைச்சு கலைச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல, அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம். ஆமா உண்மையிலே நடுவர்களே அருமை. நம்ம இந்த கிராமத்து வாழ்க்கை, இந்த கிராமத்துல இருக்க பாடல்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து வெளி உலகத்துக்கு தெரியல, அது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு வந்து உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்காக கொடுக்கல. ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி உழைச்சு கொடுக்குற அந்த விவசாய செஞ்சு கொடுக்குற அந்த சாப்பாடு தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் ரசிக்கிறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு மூலையில இருக்கிற கிராமத்தானுடைய அந்த ராகம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க உங்களுடைய சினிமா பாட்டா வளம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, எங்களுடைய மக்கள் இசை, எங்களோட மண்ணிசை வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற உண்மையான ஒரிஜினல் தங்கம் மாதிரி. அந்த தங்கத்தை நீங்க எடுத்து அதுல என்னென்ன கலப்படம் செய்யணுமோ செஞ்சு பல ஆபரணங்களா நீங்க போட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஒளிய, அதோட மூலாதாரம் எங்களுடைய நாட்டுப்புற இசை தானே தவிர உங்களுடைய திரை இசை கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா உண்மையில இந்த மாதிரி எல்லாம் வந்து திரை இசை வந்து இந்த மக்களை இந்த நாகரிகம்ன்ற பேர்ல இந்த சின்ன குழந்தைகள்லாம் இந்த மாதிரி சீரழிஞ்சு போறதான் எங்க நாட்டுப்புற கலைஞர் அன்னைக்கே பாட்டுல சொன்னாங்க. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். காலையில எந்திரிச்சு
என்று கூறிய நடுவர் அவர்களே, அக்கா சொன்னாங்க இந்த மண்ணா அழிஞ்சு போயிடும் நாட்டுப்புற பாடல்கள். ஆனா எங்க திரை இசை பாடல்கள் 8 திக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எந்த ஊர்ல மண்ணு அழிஞ்சிச்சு நான் கேக்குறேன்? மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷங்க நாம தான் அழிவுமே ஒழிய மண்ணு எந்த காலத்திலையும் அழியாது. அதே போல இந்த மக்கள் இசையும் எந்த காலத்திலையும் அழியாது. அவங்களோட பாட்டெல்லாம் வெறும் பிழைப்புக்காக பாடப்பட்ட பாட்டு. எங்களுடைய நாட்டுப்புற பாட்டு தான் உழைப்புக்காக பாடினது. அவங்களுடைய பாட்டு ஆபாசம் நிறைந்தது, எங்களுடைய பாட்டு பாசம் நிறைந்தது. கண்ட இடத்தில் பாடுவது அவர்களுடைய பாட்டு, இடம் கண்டு பாடுவது தான் எங்களோட நாட்டுப்புற பாட்டு. எனவே என்றென்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருப்பது இந்த நாட்டுப்புற இசைதான் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம். அந்த கிழவன ஒரு பாட்டு பாடினாங்க, கட்டோடு குழலாட ஆட கண்ணன்ற மீன் ஆட ஆட அப்படின்னு. அந்த பாட்டுடைய சாரம் எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னா, ஆட ஆட ஆடன்னு கவியரசர் கண்ணதாசன் எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னா, திருப்பொற்சுன்னம் இடிக்கிறதுக்கு இதில் ஆவுடையார் கோயிலில் மாணிக்கவாசக பெருமான் பாடியிருப்பார். அப்படின்னா சிவனுக்கு பொற்சுன்னம் இடிக்கிறப்ப முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோட ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட அத்தன் அருளோட ஆட 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 பொற்சுன்னம் இடித்து நாமே அப்படின்னு ஆட ஆட ஆடன்னு மாணிக்கவாசக பெருமான் சொன்னதை இவருக்கு அப்படியே காதலுக்கு எடுத்து போட்டிருப்பார். அப்போ ஒரு பாடலுக்குள்ள எவ்வளவு இலக்கியத்தை வைக்க முடியுமோ அவ்வளவு இலக்கியத்தை வைக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு கிராமியத்தில் தெம்மாங்கில் நிரூபிச்சிருப்பாங்க. என்னன்னே 2 பக்கம், இந்த பக்கமும் நல்லா இருக்குன்ற இந்த பக்கமும் நல்லா இருக்குன்ற, எப்போ தாயா முடிப்ப, மாத்திரை வேற போடணும், சாப்பிடணும், இவ்வளவு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னால் பேசிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெம்மாங்கு பாட்டுன்றது எப்படி வேணாலும் எழுதலாம், நீங்கள் யாரும் கேள்வியே கேட்க முடியாது. என்ன வேணா அவர் சொன்னார் இல்லையா, பாவலர் வரதராஜன் அப்படின்னு. பாவலர் வரதராஜன்ட்ட அப்போ சினிமாவில் ஒரு என்னென்னா இந்த பாட்டு உண்டு, அதிகபட்சம் ஹிந்தி பாட்டில் தான் நம்மால் கேட்பான். அப்போ குடும்ப கட்டுப்பாடு அன்னைக்கு இருந்து அரசாங்கம் கொண்டு வருது. குடும்ப கட்டுப்பாடு மேலே அவர் இருந்த கட்சிக்கு விருப்பம் இல்லை, குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மேடையில் அப்போல்லாம் இப்போ தான் பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு, அப்போ ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு. இப்போ மாதிரி எல்லாம் உடனே கிளம்பி போயிட முடியாது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் ஆம்பளை உட்கார்றதுக்கு 6 மாதம் ஆகும், இருந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இப்போவுமே ஆண்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, எது ஈஸியாக இருக்கோ அதை அவன் வச்சுக்கிட்டு சிரமமாக இருக்கிறது பெண்கள்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. இப்போ பெண்களுக்கு கரெக்டாக குடும்ப கட்டுப்பாடு. இப்போ பெண்களே விட மாட்டாங்க. 2 குழந்தை போதும், பண்ணி விடுங்க சார், அறுத்து விடுங்கன்னா அதுகளே சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, மேடையில் ஒரு பாட்டு வரும், ஹிந்தி பாட்டு, रूप डरा मस्ताना प्यार मेरा दीवाना, இந்த பாட்டு வரும். அது அப்படியே லூப்பு தரா சரிதானா மாட்டலனா விடுவானா நாளைய தலைமுறை வீணா போகுதுன்னு மேடையில் வச்சு வெளுத்து வாங்கினாரு அன்னைக்கு இருந்த ஆமா பாவலர் வரதராஜன். சரி, இது ஒரு பக்கம். இப்போ சினிமாவில் ரொம்ப சிறப்பான பாடல், நீங்கள் நினைக்க முடியாத பாடல்கள்லாம் ஏற்கனவே ஒரு பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம்லாம் கிடையாது. முதல் சென்சார் ப்ரொடியூசர் பண்ணுவார், சொன்னீங்கல்ல சென்சார், முதல் சென்சார் ப்ரொடியூசர், 2வது சென்சார் டைரக்டர், 3வது சென்சார் யார் அப்படின்னா மியூசிக் டைரக்டர். இதெல்லாம் தப்பிச்சு அல்ல கையெல்லாம் தாண்டி தான் ஒரு பாட்டு வெளியில் வரணும். இப்போ கவியரசர் கண்ணதாசன் பாட்டு எழுதுறார், பாட்டு எழுதுனா பல பாட்டு, அதே மாதிரி பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருப்பான். என்னன்னா, நட்டகல்லை தெய்வம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் முளறி என்ன பதறி என்ன தோளா ஒன்றுமே நடக்கவில்லை நாளா, இதான் சொன்ன வரி. சொன்ன உடனே இவர் பதறிட்டார் ப்ரொடியூசர், யோ என்னையா நட்டகல்லை தெய்வம்ன்றா, அப்போ எப்படியா வது ஓடும், சினிமா ஓடும், கடவுளுக்கு எதிராக பேசினா அப்படின்னா, யோ இதான் நான் எழுதியிருக்கேன், இப்படிலாம் வச்சு வட வைக்க முடியாது, அப்புறம் என்ன பண்ணுறது, உப்புக்கல்லை மாத்து. அப்போ இதுவரை ஒரு சமரசம் வந்துச்சு சினிமாவுக்குள்ள. கண்ணதாசன் அவ்வளவு சமரசங்களுக்குள்ள தான் கவியரசர் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார். கண்ணதாசன் மட்டும் இல்லை, இன்றைக்கெல்லாம் போய் பாருங்க, வைரமுத்து எழுத சொன்னியெல்லாம் காத்திரமான படைப்புகள் 1000 பாட்டு பண்ண முடியும். ஆனால் அவர் புளி புளி புளின்னு இந்த சமூகம் எங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குதுன்னா எவ்வளவோ புளிகிறது அப்படின்னு கேட்குறாரு வைரமுத்து. அதே மாதிரி நீங்கள் சொன்னால் அவ்வளோ சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம், முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வேற ஒரு வடிவத்தில் வந்திருக்கு கிராமிய பாடல்கள் இருக்க. கண்டா வர சொல்லுங்க
கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க. கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, கண்டா வர சொல்லுங்க. இந்த பாட்டு அது அதுக்குள்ள இந்த பாட்டு எங்க இருந்ததுன்னா, இவர் தேக்கம்பட்டி சுந்தரராஜன் இவருக்கு ஐயப்பனுக்கு போட்டார் பாட்டு. கண்டா வர சொல்லுங்க, மணிகண்டனை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு. அவருக்கு பேர் வரகவின்னு பேர். என்ன நினைக்குதோ அதெல்லாம் போட்டுவார். அன்பனை பார்த்தாருன்னா ஒரு பாட்டு போடுவார், வேலூர் அன்பு அவர்கள் வந்திருக்கார், அவ்வளவுதான். அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு எனக்கு, அப்புறம் வந்துட்டு இதுல ஹோட்டல்ல நல்ல ரூம் போட்டு கொடுத்தாரு, முடிக்கும் போது நிறைய பணம் கொடுப்பாரு. இதெல்லாம் பாட்டிலே வரும். இல்லை நான் பேச்சுக்கு சொல்றேனே, இதெல்லாம் பாட்டிலே பாடிடுறாரு அவரு. அப்படி ஆனால் 1ஆம் வகுப்பு கூட படிக்காதவர். அப்படிப்பட்ட தேக்கம்பட்டி சுந்தரராஜன் அவ்வளோ அழகா பாட்டு பாடினார். நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கலாம். சமீபத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை சொன்ன உடனே குழந்தைங்க ஆட ஆரம்பிச்சிடும். எஞ்சாயி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி, எஞ்சாயி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி. இந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது உள்ள வரி வரும், நான் 5 மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், தோட்டம் விளைஞ்சாலும் என் தொண்டை நனையலையே, என் சனமே நிலமே குளமே. நீ வரிசையா ஒன்னொன்னா பார்த்து புலம்புறது மாதிரியான அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டை எத்தனை பேர் விஷுவலா பார்த்தீங்கன்னு தெரியல. விஷுவலுக்குள்ள அறிவு அப்படிங்கிற ஒரு அறிவாளி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, பெரிய பெரிய அழகான ஆட்களை காட்ட மாட்டான். அவன் கிராமத்தில் இருந்த கூட பின்னக்கூடிய தொழிலாளி, வரப்பு வெட்டக்கூடியவன். இந்த உலகம் யாரால இயங்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த உலகம் முதலமைச்சரால இயங்குதா? இல்லை. இந்த உலகம் பிரதமரால இயங்குதா? இல்லை. ஜனாதிபதியால இயங்குதா? இல்லை. பெரிய பெரிய போலீஸ்காரரால இயங்குதா? பெரிய பெரிய பணக்காரங்களால இயங்குதா? இல்லை பெரிய பெரிய கவிஞர்களால இயங்குதா? பெரிய பெரிய அறிவாளிகளால இயங்குதா? அப்படின்னா இதோ இங்க உட்கார்ந்து இருக்க இந்த நண்பர்களை போல இவ்வளவு நேரம் நம்மெல்லாம் உட்கார்ந்து இருக்கப்ப 4 மணி நேரமா நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நண்பரை போல, அதே மாதிரி இந்த உலகம்னா என்னன்னு தெரியாம மண்வெட்டியோட உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளியோட ராத்திரி பகல் பாராம நம்ம எல்லாம் வண்டி வச்சு பஸ்ஸில் நம்மளெல்லாம் தூங்க வச்சு முழிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு ஓட்டுநர். அந்த மாதிரியான தொழிலாளர்களால் தான் இந்த உலகம் என்றைக்கு இன்னைக்கு. அறிவு அப்படிங்கிற ஒரு அறிவாளி அந்த பாட்டை போட்டாங்க. குழந்தைங்க துள்ளி துள்ளி பாடும். குழந்தைங்க அதுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு வீட்டில் உட்கார்ந்து எழுதி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு பிரச்சனைகளை முழுக்க அலசி ஆராயக்கூடிய ஒரு பாட்டை என்ஜாயி என்ஜாமின்னு போட்டுட்டாரு அறிவு. இந்த பாட்டு எந்த சினிமாவிலையும் வரல. அதே நேரத்தில் சமீபத்தில் ஒரு படத்துக்கு பாட்டு எழுத வேண்டிய அறிவால எழுத முடியல. என்ன காரணம்னா, அறிவு எழுதுனா சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால ஒரு சினிமாவுக்குள்ள பாட்டு அறிவால எழுத முடியல அப்படின்னா அவன் ஒரு சமரசம் இல்லாத கவிஞன், அவன் ஒரு சமரசம் இல்லாத போராளி. இதை சினிமா அனுமதிக்காது. நாட்டுப்புற பாடல்கள் தெம்மாங்கு பாடல்கள் தான் அனுமதிக்கும் என்கிற வகையில், எந்த வகையில் பார்த்தாலும் என்றென்றும் மக்களின் மனங்களோடும் அவர்களின் எண்ணங்களோடும் போராடி கொண்டிருப்பது நாட்டுப்புற பாடல்களே என்பதை நீங்கள் எல்லோரும் ஏற்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.